Hello friends, வணக்கம். Welcome to the session. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல RRB Clerk and PO Mainsக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டேட் நியூஸ் பார்க்க போறோம். சரியா? ஸ்டேட் நியூஸ் அண்ட் அதுல ஒவ்வொரு ஸ்டேட்லயே இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இது உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிராக் வித் ஜாக் ஆப்ல ராயல் பாஸ் வீடியோ கோர்ஸ் எல்லாமே இருக்குது. வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே நீங்க ஸ்டேட் வைஸ் படிக்கும்போது அது மொத்தமா படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரியா? அதனால 4 பாட்டா பிரிச்சு படிச்சீங்கன்னா அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ படிக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்மளோட ஸ்டேட் எது? தமிழ்நாடுவா? ஸோ தமிழ்நாடு சவுத் ஸ்டேட்ல வருமா? சவுத் இந்தியாவில் வருமா? ஸோ அப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா அண்ட் மகாராஷ்டிராவையும் சேர்த்துக்கோங்க. சரியா? இந்த 5 ஸ்டேட்டையும், சரி, இந்த 6 ஸ்டேட்டையும் நம்ம சவுத் இந்தியாவை எடுத்துக்கலாம். சரியா? இந்த 6ஐயும் ஃபர்ஸ்ட் நீங்க முடிக்கணும். எந்த ஒரு ஸ்டேட் வைஸ் நீங்க நியூஸ் படிச்சாலும் இந்த 6 வந்து ஃபர்ஸ்ட் படிங்க. அண்ட் அடுத்து அப்படியே இந்த சவுத் முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்ட்ரல். ஓகேவா? சென்ட்ரல் ஸ்டேட் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிசா, ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், பீகார், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட் வரைக்கும் நம்ம சென்ட்ரல் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ சென்ட்ரல் எடுத்துட்டு சென்ட்ரல் அதுக்கு அடுத்து படிங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியா படிக்கணும், அடுத்து சென்ட்ரல் இந்தியா படிச்சுட்டு அண்ட் அடுத்து நார்த் இந்தியா போங்க. ஸோ நார்த் இந்தியாவில் உங்களுக்கு தெரியல சார், ஜம்மு காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா இதெல்லாமே நார்த் இந்தியாவில் சேர்த்து படிச்சுக்கோங்க. வேணும்னா நீங்க உத்தரகாண்ட் நார்த் இந்தியா கூட சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிரித்து படிக்க சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட். ஓகேவா? நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் இப்போ ரீசெண்டாக எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. சரியா? நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி நியூஸ் வந்து ரிப்பீட்டடாக போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நார்த் ஈஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்தியாவை 4 பார்ட்டாக பிரித்து படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் படிக்க முடியும், ஈஸியாகவும் ஞாபகம் வச்சுக்க முடியும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தமிழ்நாடு படிக்கிறீங்க. ஸோ தமிழ்நாடுக்குள்ளது நம்ம எல்லாமே நமக்கு மேக்ஸிமம் எல்லாம் தெரியும் என்ன இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி நமக்கு பக்கத்தில் இருக்கிறது கேரளா, ஆந்திரா அண்ட் தெலுங்கானா இதெல்லாமே நமக்கு பரிச்சயப்பட்ட ஸ்டேட்ஸ். ஸோ இதுவுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அதனால தான் ஃபர்ஸ்ட் நான் எப்பவுமே சவுத் இந்தியா படிச்சுட்டு அடுத்து சென்ட்ரல், அடுத்து நார்த்து, தென் ஃபைனலாக நார்த் ஈஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிரித்து படிங்க. பிரித்து படித்து பாருங்க, உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சவுத் இந்தியா பார்க்கலாம். ஓகேவா? சவுத் இந்தியாவில் நம்மளோட என்னைக்குமே தமிழ்நாடுவை ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. சரியா? ஓகேவா? தமிழ்நாடோட ஸ்டேட் நியூஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு கவர்மெண்ட் UNEP, சரியா, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், அவங்க கூட சேர்ந்து அர்பன் கூலிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஓகேவா? இந்த அர்பன் கூலிங் ப்ரோக்ராம்ங்கிறது கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப். ஓகேவா? என்னன்னு பாருங்க, அர்பன் கூலிங். சரியா? நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ அதிகமாக ஹீட் வேவ்ஸ் வந்துட்டு இருக்குதுல்ல. ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் விதமாக இவங்க வந்து யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் கூட MOU சைன் பண்ணியிருக்காங்க. சரியா? தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்து ஏசியாஸ் லாங்கஸ்ட் எவர் சைக்கிள் ரேஸ். ஓகேவா? ஏசியாவோட லாங்கஸ்ட் எவர் சைக்கிள் ரேஸ் வந்து பக்தி ஸ்டேடியம் இன் ஸ்ரீநகர். சரியா? ஸ்ரீநகர்ல இருந்து நம்ம தமிழ்நாடு கன்னியாகுமரி வரைக்கும் இந்த லாங்கஸ்ட் எவர் சைக்கிள் ரேஸை தொடங்கி வச்சிருக்காங்க. சரியா? இது ஏசியாவிலே லாங்கஸ்ட் சைக்கிள் ரேஸ். தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸ்ரீநகர்ல இருந்து நம்ம கன்னியாகுமரி வரைக்கும். ஓகேவா? அண்ட் அடுத்து இதோட கிலோமீட்டர் எவ்வளோன்னு பாருங்க, 3651 கிலோமீட்டர்ஸ். ஓவராலா இது NH44 அந்த ஹைவேல கிட்டத்தட்ட 3600 கிலோமீட்டர் கவர் பண்ணுதான். சரியா? 12 ஸ்டேட், 3 மேஜர் சிட்டிஸையும் இது வந்து கவர் பண்ணுது. தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏசியாஸ்ட் லாங்கஸ்ட் எவர் சைக்கிள் ரேஸ் எங்கேருந்து தொடங்கி எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகரில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும். தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு CM இனாகிரேட்டட் த கீழடி மியூசியம். ஓகேவா? நம்ம கீழடி எங்கே இருக்குன்னு தெரியும்ல, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், மதுரைக்கு பக்கத்தில் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும். ஸோ அங்கே வந்து கீழடி மியூசியம் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க நம்ம CM. ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இதில் கீழடியில் கிடைச்ச எல்லா பொருட்களையும் அண்ட் அதில் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான எல்லா எர்த்தன்வர்ஸ் அண்ட் பிரிக்ஸ் எல்லாத்தையுமே மியூசியமில் வச்சு அதை இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் கீழடி மியூசியம். ஓகேவா? அண்ட் அடுத்து பாருங்க, தந்தை பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து 18வது வைல்ட் லைஃப் சாங்சுரின்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. ஸோ தந்தை பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி
இஸ் 18th வைல்ட் லைஃப் சாங்சுரி ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா, தமிழ்நாடு 17வது வைல்ட் லைஃப் சாங்சுரி எதுன்னு பார்த்தீங்கன்னா காவேரி சவுத் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இப்போ 18வது வந்து தந்தை பெரியார். ஓகேவா, அண்ட் இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போகலாம். ஸோ அடுத்து பாருங்க, நம்ம சிஎம் அவங்க அனைவருக்கும் ஐஐடிஎம். சரி, ஐஐடிஎம்னா ஒன்றும் இல்லை, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ். ஓகேவா, நம்ம ஐஐடி மெட்ராஸ் இருக்குல்ல, ஸோ அவங்க கூட சேர்ந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து யாருக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூரல்ல இருக்கக்கூடிய 1,00,000 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயன்பெறும் விதத்துல இந்த அனைவருக்கும் ஐஐடிஎம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. சரியா, இது திறனறி தேர்வு திட்டம். ஓகேவா, திறனறி தேர்வு திட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீமுக்கு கீழே தான் இந்த அனைவருக்கும் ஐஐடிஎம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க, இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து எல்லாருக்கும் எலக்ட்ரானிக் சயின்ஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போய் சேரணும். ஸோ அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய ஸ்கூல்ஸில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 1000 ரூபாய் பெர் மந்த் ஸ்டைஃபண்ட் மாதிரி வழங்கி இந்த மாதிரி டீச் பண்ணுறாங்க. சரியா, ஒரு ஸ்கூலுக்கும் போயிட்டு இந்த எலக்ட்ரானிக் சயின்ஸை பற்றின விழிப்புணர்வு அந்த மாதிரி அவங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்து சிஎம் இனாகிரேட்டட் இந்தியாஸ் லாங்கஸ்ட் ஸ்கைவாக் பிரிட்ஜஸ். ஓகேவா, இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் ஸ்கைவாக் பிரிட்ஜஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. இதோட மீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 570 மீட்டர். ஓகேவா, அதோட லென்த் 570 மீட்டர் அண்ட் 4.2 மீட்டர் வித்ல இருக்குது. ஓகேவா, லாங்கஸ்ட் ஸ்கைவாக் பிரிட்ஜஸ். இது வந்து ரயில்வே ஸ்டேஷனையும் பஸ் ஸ்டாண்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். இவங்க தான் வந்து இந்த இந்தியாஸ் லாங்கஸ்ட் ஸ்கைவாக் பிரிட்ஜஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது வந்து இந்தியாஸ் லாங்கஸ்ட் ஸ்கைவாக் பிரிட்ஜஸ் எங்க இருக்குன்னு கேட்டால் நீங்க தமிழ்நாடுன்னு சொல்லணும். ஓகேவா, அடுத்து புதுச்சேரி பற்றி பார்க்கலாம். சரியா, புதுச்சேரி சவுத் இந்தியாவில் தானே வரும். சரியா, நம்ம தமிழ்நாடுக்கு பக்கத்துலேயே தானே இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நியூஸ் பார்க்கலாம். என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட், இண்டோ நார்வே இன்டிகிரேட்டட் ஓஷன் இனிஷியேட்டிவ். சரியா, இண்டோ நார்வே இன்டிகிரேட்டட் ஓஷன் இனிஷியேட்டிவ் இது 2019லேயே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, இதுக்கு கீழே இப்போ புதுசாக ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மரைன் ஸ்பேஷியல் பிளானிங் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா, மரைன் ஸ்பேஷியல் பிளானிங் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டோ நார்வே ஓஷன் இனிஷியேட்டிவ்க்கு கீழே ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்திருக்காங்க. சரியா, ஒரு பிளான் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா இப்போ கடல்ல வந்து நம்ம மக்கள் அதிகமா யூஸ் பண்றோம்ல, ஸோ மக்கள் யூஸ் பண்றதுக்கான ஸ்பேஸ் கொடுக்குறாங்களா. சரியா, ஸ்பேஸ் ப்ரொவைட் அலோகேட்டிங் ஸ்பேஸ் இன் மரைன் zones ஃபார் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் லைக் எக்கனாமிக் பர்பஸ், ஈக்கோலஜிக்கல் பர்பஸ் அண்ட் சோசியல் பர்பஸ். சரியா, வணிகம் ரீதியா அண்ட் சுற்றுப்புறல் ரீதியா நம்ம வந்து அதிகமா கடலை யூஸ் பண்றோம்ல, அதுக்கு இவங்க ஒரு ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க இந்த ஸ்பேஸ்ல மட்டும் இந்த வேலையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா, ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அதுக்காக தான் இந்த ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்திருக்காங்க. சரியா, தெரிஞ்சுக்கோங்க. இண்டோ நார்வே ஓஷன் இனிஷியேட்டிவ். அடுத்து போலாம். அடுத்து கேரளா. ஓகேவா, ஸோ அடுத்து கேரளாவோட ஸ்டேட் நியூஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கேரளாவோட வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்டர் ரோசி அகஸ்டைன். ஓகேவா, ரோசி அகஸ்டைன் அப்படிங்கிறவங்க ரோபோட்டிக் ஸ்கேவெஞ்சரை லான்ச் பண்ணிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா திரிசூர் டிஸ்ட்ரிக்ட்ல. ஓகேவா, திரிசூர் வந்து ஒரு கேரளாவோட ஒரு டெம்பிள் டவுன். அங்க இந்த ரோபோட்டிக் ஸ்கேவெஞ்சரை லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா, ரோபோட்டே போய் அந்த கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய குப்பைகளை கிளீன் பண்ற மாதிரி இந்த ரோபோட்டை தயாரிச்சு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இது எந்த ப்ராஜெக்ட் கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவாயூர் சீவரேஜ் ப்ராஜெக்ட். ஓகேவா, குருவாயூர் சீவரேஜ் ப்ராஜெக்ட் கீழே தான் இந்த ரோபோட்டிக் ஸ்கேவெஞ்சரை லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா, யாரு? கேரளா வாட்டர் அத்தாரிட்டி. சரியா, கேரளா வாட்டர் அத்தாரிட்டி தான் இதை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கேரளா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு யூஸ் ரோபோட்டிக்ஸ் டு கிளீன் ஆல் கமிஷன்ட் மேன்ஹோல்ஸ் அண்ட் ட்ரைனேஜ். ஓகேவா, எல்லா மேன்ஹோல்ஸ் அண்ட் ட்ரைனேஜையும் ரோபோட்ஸ் மூலமா கிளீன் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கேரளா தான். ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இவங்க இந்த ரோபோட்டை யார் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென் ரோபோட்டிக்ஸ். ஓகேவா, இந்த ரோபோட்டோட பேர் வந்து பண்டிகூட். தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ரோபோட்டோட பேரு பண்டிகூட்னு வச்சிருக்காங்க. ஸோ அது யாரால டெவலப் பண்ணப்பட்டுச்சுன்னு கேட்டா கேரளா பேஸ்டு ஜென் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சரியா, அண்ட் இவங்களுக்கு கேரளா பிரைட் அப்படிங்கிற அவார்டும் கிடைச்சிருக்கு. ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போலாம்.
ஸோ அடுத்து கேரளா இருக்கக்கூடிய முக்கியமான நியூஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் ஹிஸ்டரி த இரிஞ்சடப்பள்ளி ஓகேவா இரிஞ்சடப்பள்ளி கிருஷ்ணா டெம்பிள் கேரளாவோட திரிசூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு சரியா இந்த இரிஞ்சப்பள்ளி கிருஷ்ணா டெம்பிள் கேரளாவோட திரிசூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு இங்க மெக்கானிக்கல் எலிஃபண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்களா சரியா மெக்கானிக்கல் எலிஃபண்ட் ஃபார் பெர்ஃபார்மிங் ரிச்சுவல்ஸ் ஓகேவா அதாவது ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையுமே பெர்ஃபார்ம் பண்றதுக்கு மெக்கானிக்கலா செய்யப்பட்ட ஒரு எலிஃபண்ட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இது வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா சரியா நம்ம ஜல்லிக்கட்டெல்லாம் பேன் பண்ணியிருப்பாங்க சரியா சரி அவங்க தான் இந்த பீட்டா அமைப்பு இவங்க கோயிலில் வந்து யானைகளை ரொம்ப துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மெக்கானிக்கலாகவே ஒரு எலிஃபண்ட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க சரியா இந்த பீட்டா அப்படிங்கிறது மும்பை பேஸ்டு என்ஜிஓ ஆர்கனைசேஷன் ஸோ இவங்களோட மெயின் வேலையே என்னது இவங்களோட மெயின் டார்கெட்டே என்னவா இருக்கும் அந்த அனிமல்ஸை வந்து அப்யூஸ் பண்ணக்கூடாது சரி அதை வந்து அதுக்கு கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அனிமல்ஸை வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆர்கனைசேஷன் கொண்டு வந்திருப்பாங்க இவங்க மூலமாக தான் இந்த மெக்கானிக்கல் எலிஃபண்ட்டையும் லான்ச் பண்ணியிருக்காங்க சரியா திரிசூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோயிலில் இந்த மாதிரி மெக்கானிக்கல் எலிஃபண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க சரியா தெரிஞ்சுக்கோங்க அடுத்து ஆட்டுக்கல் பொங்கலா சரி ஆட்டுக்கல் பொங்கலாவை உமன்ஸ் சபரிமலா அப்படின்னு சொல்றாங்க இது லார்ஜஸ்ட் ஃபெஸ்டிவல் ஆஃப் உமன் ஓகேவா வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் உமன் ஃபெஸ்டிவல் இதுதானா ஓகேவா சோ உமன் மட்டும் பங்காற்றக்கூடிய ஒரு வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபெஸ்டிவல் இந்த ஆட்டுக்கல் பொங்கலா இது ஆட்டுக்கல் பகவதி அம்மன் கோயில்ல வச்சுதான் இந்த இது நடக்கும் சரியா திருவனந்தபுரத்துல இருக்குது அந்த கோயில் சோ இங்க வச்சுதான் இந்த ஃபெஸ்டிவல் நடக்குது சரியா தெரிஞ்சுக்கோங்க இது கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல இடம்பெற்றிருக்கு சரியா 2009லயே கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல இடம்பெற்றிருக்கு கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் உமன் வந்து இங்க இருக்கக்கூடிய ரிச்சுவல் இந்த லார்ஜஸ்ட் ரிலீஜியஸ் கேதரிங் அப்போ கூடியிருக்காங்க சரியா கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் உமன் கேதர் பண்ணியிருக்காங்க சரியா இந்த ஆட்டுக்கால் பொங்கலா ஓகேவா ஸோ தெரிஞ்சுக்கோங்க அண்ட் அடுத்து உமன்ஸ் டே அப்போ சரியா உமன்ஸ் டே அப்போ கேரளா உமன் என்டர்பிரினர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் விதமா வி மிஷன் கேரளா அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க சரியா உமன்ஸ் டே அப்போ உமன்ஸ் என்டர்பிரினர் வந்து உமன்ஸ் என்டர்பிரினருக்கு சப்போர்ட் பண்ணும் விதமா ஒரு மேஜரான இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வி மிஷன் கேரளா ஓகேவா இது கேரளா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்க தான் வந்து இந்த இனிஷியேட்டிவை கொண்டு வந்திருப்பாங்க இதுக்கு கீழே 50 லட்சம் ரூபாய் 25 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க சரியா கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல லோன் கொடுக்குறாங்க அதுதான் இந்த இனிஷியேட்டிவ் வி மிஷன் கேரளா ஓகேவா சோ எப்போ கொண்டு வந்தாங்க உமன்ஸ் டே அப்போ கொண்டு வந்திருக்காங்க சரியா அடுத்து போலாம் அடுத்து நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுக்கு கீழே சரியா நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுக்கு கீழே கேரளா மேல 10 கோடி சரியா 10 கோடி பெனால்டி போட்டிருக்காங்க சரியா பெனால்டி போட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னா அதாவது கேரளா வந்து இந்த வெம்பநாடு அண்ட் அஸ்தமுடி லேக்ல வந்து அங்க பொல்யூஷனை வந்து ஒழுங்கா செக் பண்ணாததுனால அங்க வந்து பொல்யூஷனால அதிகம் பாதிப்பு ஏற்பட்டதுனால சரியா அந்த வெம்பநாடு அண்ட் அஸ்தமுடிங்கிறது 2 ராம்சார் சைட்ஸ் ஓகேவா அங்க வந்து பொல்யூஷனை ஒழுங்கா இவங்க செக் பண்ணாததுனால அங்க அந்த அதை ஒழுங்கா பராமரிக்கிறதுனால இவங்க மேல 10 கோடி பெனால்டி போட்டிருக்காங்க சரியா கேரளா கவர்மெண்ட் மேல சோ தெரிஞ்சுக்கோங்க இது யார் இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலோட சேர்பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதர்ஷ் குமார் கோயல் ஓகேவா ஆதர்ஷ் குமார் கோயல் இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் வந்து 2010ல வந்திருக்கும் ஓகேவா தெரிஞ்சுக்கோங்க இவங்களோட மெயின் கோலே வந்து என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் தான் ஓகேவா என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றவங்க இந்த நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் இவங்க தான் கேரளா மேல 10 கோடி பெனால்டி போட்டிருக்காங்க சரியா ஏன் இந்த வெம்பநாடு அஸ்டாமுடி லேக்ஸ் ஒழுங்கா பராமரிக்கிறதுனால ஓகேவா சோ இப்படி கூட உங்களுக்கு क्वेश्चन கேட்கலாம்ல வெம்பநாடு அண்ட் அஷ்டாமுடி லேக் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கூட கேட்கலாம்ல சரியா பாத்துக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்து போலாம் சோ அடுத்து என்ன நியூஸ்னு பாருங்க கேரளா காட் கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இனோவேஷன் ஹப் ஓகேவா கன்ஸ்ட்ரக்ஷன் இனோவேஷன் ஹப் அப்படிங்கறத கேரளா பெற்றிருக்கு இது எதுக்காக அப்படின்னா டு ப்ரோமோட் அஃபோர்டபிள் அண்ட் சஸ்டைனபிள் பில்டிங் ஃபெசிலிட்டிஸ் ஓகேவா ஒன்றும் இல்ல கம்மியான பிரைஸ்ல பெஸ்ட் நீடித்து உழைக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் வந்து கட்டி கொடுக்கணும் சரியா மக்களுக்கு இந்த மாதிரி கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் இனோவேஷன் ஹப் ஒன்று உருவாக்கியிருக்காங்க கேரளால சரியா இது கேரளாவோட ஸ்டார்ட் அப் மிஷனுக்கு கீழே வரும் சரியா இவங்க தான் இந்த சிஐஹெச்க்கு சரியா கன்ஸ்ட்ரக்ஷன் இனோவேஷன் ஹப்புக்கு மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இனோவேட்டிவ் ஹப் வந்து யாரோட அசோசியேஷன்ல பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹேபிட்டட் ஃபார் ஹியூமனிட்டி இந்தியா இவங்களுக்கு கீழே தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஹப்பை சேர்ந்து பண்றாங்க சரியா இது ஒரு அமெரிக்கன் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்
ஸோ இவங்க தான் இந்த சிஐஹெச் கூட சேர்ந்து லோ இன்கம் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ்க்கு ஹவுசிங் வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளானை கொண்டு வந்திருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போகலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே, சரியா, தாய்மொழி தினம் என்னைக்கு கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 21 February 2023. ஸோ இதை போற்றும் விதமா கேரளால ஒரு ஹைகோர்ட்ல அங்க உள்ள ரீஜனல் லாங்குவேஜ்ல, கேரளாவோட ரீஜனல் லாங்குவேஜ் எல்லாருக்கும் தெரியும்ல, மலையாளத்திலே வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, சரியா. அதாவது ஃபர்ஸ்ட் இன் இந்தியா, ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் இன் இந்தியா டு பப்ளிஷ் இட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் இன் ரீஜனல் லாங்குவேஜ், ஓகேவா. அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை கேரளா மலையாள மொழியில பப்ளிஷ் பண்ண ஃபர்ஸ்ட் கோர்ட் இவங்க தான், ஓகேவா. தெரிஞ்சுக்கோங்க. இது எதுக்காக, இந்த இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டேவை போற்றும் விதமா இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, சரியா. ஸோ அடுத்து கேரளா வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டோட்டல் இ கவர்னன்ஸ் ஸ்டேட்டா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, சரியா. கேரளாவை இந்தியாவோட டோட்டல் இ கவர்னன்ஸ் ஸ்டேட்டா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா டோட்டலா, சரியா, கேரளாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ்ல இருந்து எல்லாமே டிஜிட்டலா மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு, சரியா, டிஜிட்டலி எம்பவர்ட் சொசைட்டியா உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க, சரியா. டோட்டல் இ கவர்ன்ட் ஸ்டேட்டா மாறி இருக்கு கேரளா, ஓகேவா. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கேரளா ஹஸ் பிகம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் கண்ட்ரி டு ஹேவ் அ ட்ரோன் சர்வேலன்ஸ் சிஸ்டம் இன் ஆல் போலீஸ் டிஸ்ட்ரிக்ட், ஓகேவா. மேக்ஸிமம் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயுமே ட்ரோன் சர்வேலன்ஸ் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்களா, சரியா. இதுக்காக ட்ரோன் ஓட்டக்கூடிய பைலட் லைசன்ஸ் அண்ட் அந்த பைலட்ஸ்க்கு ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க, சரியா. ஸோ இதனால கேரளாவோட சிஎம் வந்து ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ட்ரோன்ஸ் அண்ட் ட்ரோன் பைலட் அண்ட் அவங்களுக்கு ட்ரைனிங் இதெல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் கண்ட்ரி டு ஹேவ் ட்ரோன் சர்வேலன்ஸ் சிஸ்டம், ஓகேவா. அடுத்து எரவிகுளம் நேஷனல் பார்க், ஓகேவா. எரவிகுளம் நேஷனல் பார்க்ல ஃபெர்னாரியம் அப்படின்னு ஒரு பிளான்ட் வெரைட்டி, ஓகேவா. கிட்டத்தட்ட 52 வெரைட்டி ஆஃப் ஃபெர்னாரியம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ரீசெண்டா, ஓகேவா. ஸோ இந்த ஃபெர்னாரியம் அப்படிங்கிற பிளான்ட் வந்து எபிஃபைட்டிக் ஃபேமிலியோட சேர்ந்தது. இது வந்து சாயில்லஸ் கண்டிஷன்லையும் வளருமா, சரியா. நேச்சுரலாகவே இது வளரக்கூடிய தன்மை இருக்குது. இதோட 52 வெரைட்டியை வந்து இப்போ ரீசெண்டாக பிளான் பண்ணியிருக்காங்க, சரியா, ஃபெர்னாரியம், ஓகே. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போகலாம். இப்போ அடுத்து ஆந்திர பிரதேஷோட ஸ்டேட் நியூஸ் பார்க்கலாம். என்னன்னு பாருங்க. ஒன்றும் இல்லை, அதாவது ஜெகன்ன அம்மா ஓடி அப்படிங்கிற ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க, சரியா. இது எதுக்காக அப்படின்னா இந்த பிலோ பாவர்ட்டி லைன்ல இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் கொடுக்கும் விதமா இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணிருப்பாங்க, ஓகேவா. யாரு லான்ச் பண்ணிருப்பாங்கன்னா ஆந்திராவோட சிஎம் ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி இவங்க தான் இதை லான்ச் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்கீம்னால கிட்டத்தட்ட 43 லட்சம் பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 6,393 கோடி டெபாசிட் ஆயிருக்கு, சரியா. தெரிஞ்சுக்கோங்க. இது என்னது, ஜெகன்ன அம்மா ஓடி அப்படிங்கிற ஸ்கீம், ஓகேவா. இதுக்கு கீழே தான் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போலாம். ஸோ அடுத்து இந்த நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ் அப்படிங்கிற ஒரு டைகர் ரிசர்வ் அவங்களும் NHAI, ஓகேவா, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஃபாரஸ்ட், இது நாகார்ஜுனா சாகர் அண்ட் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வோட ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு என்ட்ரி பாயிண்ட்லயும் ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணி பே பண்ண முடியுமா இனிமேல், ஓகேவா. ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணி பே பண்றதுக்கான ஒரு MOU தான் இவங்க சைன் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் டைகர் ரிசர்வ் எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்லயும் தெலங்கானாலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்குது, ஓகேவா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு வெஹிக்கல்ஸ் உள்ள போனாலும் நம்ம ஃபாஸ்டாக் மூலமா பே பண்ணிட்டு டைரக்டா ஃபாரஸ்ட்ல என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா. அடுத்து Union Home Minister Amit Shah recently laid foundation stone for 108 feet tall statue of Lord Ram, ஓகேவா. ராமரோட சிலைய 108 அடி ராமர் சிலைய அமித் ஷா இப்போ ரீசெண்டா அதுக்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வச்சிருக்காங்க, சரியா. ஃபவுண்டேஷன் ஸ்டோன் தான் வச்சிருக்காங்க, இன்னும் கட்டி முடிக்கல. இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 crore rupees ஒதுக்கியிருக்காங்க, ஓகேவா. 108 feet tall statue of Lord Ram, ஓகேவா. இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல, ஓகே. அடுத்து போலாம்.
ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இப்போ ரீசெண்டா ஆந்திர பிரதேஷோட கேபிட்டலா விசாகப்பட்டினத்தை மாத்திருப்பாங்க. சரியா, ஆந்திர பிரதேஷையும் தெலுங்கானாவையும் 2017 தான் வந்து பைஃபர்கேட் பண்ணிருப்பாங்க. பைஃபர்கேட்னா பிரிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ பிரிக்கும் போது வந்து 10 வருஷத்துக்கு அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு நீங்க வந்து ஹைதராபாத்தையே கேபிட்டலா வச்சுக்கோங்க. புதுசா கேபிட்டல் வர்றது வரைக்கும், சரியா, புதுசா ஒரு கேபிட்டலை உருவாக்குறது வரைக்கும் ஹைதராபாத்தையே கேபிட்டலா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ 10 வருஷத்துக்கிட்ட ஆயிருச்சு. ஸோ அதனால முன்னாடி என்ன டிசைட் பண்ணியிருந்தாங்கன்னா அமராவதியை கேபிட்டலா வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா இப்போ விசாகப்பட்டினத்தை தான் கேபிட்டலா ஆக்கியிருக்காங்க. சரியா, இந்த விசாகப்பட்டினமை கேபிட்டலா ஆக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்கன்னா நியூ டெல்லியில நடந்த இன்டர்நேஷனல் டிப்ளமேட்டிக் அலையன்ஸ் மீட்ல தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. சரியா, ஸோ ஆந்திராவோட நியூ கேபிட்டலா விசாகப்பட்டினத்தை மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இங்க ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து குளோபல் இன்வெஸ்டர் சமிட்டையும் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்களா. சரியா, மார்ச் மந்த் குளோபல் இன்வெஸ்டர் சமிட்டையும் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து எலக்ட்ரானிக் சர்வீஸ் டெலிவரி சிஸ்டம் ஒன்னு லான்ச் பண்ணிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த சிட் ஃபண்ட் பிசினஸ் பண்ணுவாங்கல்ல, சிட் ஃபண்ட் பிசினஸ்ல வந்து அதிகமா குளறுபடி ஏற்படும். சரியா, அதிகமா நிறைய பேர் ஏமாத்திட்டு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லா கம்பெனிஸுமே கவர்மெண்ட் கீழே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அண்ட் எல்லாமே எலக்ட்ரானிக் இ சிட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சரியா, எல்லாமே இ சிட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இது எதுக்காக, அதாவது டு ரெகுலேட் அண்ட் உஷர் இன் டிரான்ஸ்பரன்சி இன் தி செக்டார். ஓகேவா, வெளிப்படையா எல்லாமே இருக்கணும். ஓகேவா, ஓப்பன் வெளிப்படையா இருந்தாதான் வந்து அங்க எதுவும் தப்பு நடக்காது, மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இ சிட்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. இதனால ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம், டைரக்டாவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ டைரக்டாவே இது மக்கள் வந்து ஈஸியா ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, அதனால தான் இந்த இ சிஸ்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போலாம். அடுத்து பாருங்க கர்நாடகாவோட ஸ்டேட் நியூஸ். சரியா, கர்நாடகாவோட ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாருங்க. ஸ்ரீ பஸ்வராஜ் பொம்மை. ஓகேவா, இப்போ வந்து எடியூரப்பா இருக்காங்க. இதுக்கு எடியூரப்பா அவர்களுக்கு முன்னாடி பஸ்வராஜ் பொம்மை தான் வந்து சிஎம் இருந்திருப்பாங்க. அவர் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மெரினா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சரி, அறிவிச்சிருக்காரு. எங்கன்னு பாத்தீங்கன்னா பிண்டூருங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல. ஓகேவா, பிண்டூருங்கிற இடத்துல, உடுப்பி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பிண்டூருங்கிற இடத்துல. ஓகேவா, இது எதுக்காகனா கர்நாடகாவோட கோஸ்டல் டூரிசத்தை ப்ரமோட் பண்றதுக்காக. ஓகேவா, சோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பாருங்க. இந்தியா சிலிக்கன் வேலின்னு அழைக்கப்படுற பெங்களூர். ஓகேவா, பெங்களூரை இந்தியா சிலிக்கன் வேலின்னு சொல்லுவாங்க. அண்ட் கண்ட்ரியோட ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மெட்ரோபாலிஸ்னு சொல்லுவாங்க. சரியா, இது ஃபர்ஸ்ட் இந்தியன் சிட்டி டு பிகம் பார்ட் ஆஃப் வேர்ல்ட் சிட்டிஸ் கல்ச்சர் ஃபாரம். ஓகேவா, வேர்ல்ட் சிட்டிஸ் கல்ச்சர் ஃபாரம்ல இடம்பெற்ற ஃபர்ஸ்ட் இந்தியன் சிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பெங்களூர் தான். ஓகேவா, சோ தெரிஞ்சுக்கோங்க. பெங்களூர் வந்து உலகத்திலேயே 41வது சிட்டியா இந்த WCCF. ஓகேவா, வேர்ல்ட் சிட்டிஸ் கல்ச்சர் ஃபாரம். இவங்க வந்து இவங்களோட மெயின் கோலே என்னவா இருக்கும் அப்படின்னா ரிசர்ச் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர் த ரோல் ஆஃப் கல்ச்சர் இன் ஃபியூச்சர் ப்ராஸ்பெரிட்டி. ஓகேவா, ஸோ கல்ச்சர் எதிர்காலத்துக்கு எவ்வளோ முக்கியம் அண்ட் அதை பற்றி ஆராயறதுக்கான ஒரு குளோபல் நெட்வொர்க் தான் வந்து இந்த வேர்ல்ட் சிட்டிஸ் கல்ச்சர் ஃபாரம். ஸோ குளோபலாக இந்த மாதிரி ஒவ்வொரு சிட்டிஸை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சர்ஸை ரிசர்ச் பண்ணி அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு சிட்டிஸ் கல்ச்சர் ஃபாரம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பெங்களூர் வந்து வேர்ல்டுலேயே 41வது சிட்டி, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சிட்டி, ஒன்லி ஒன் சிட்டி டு ஜாயின் த ஃபாரம். ஓகேவா, இந்த வேர்ல்டு சிட்டிஸ் கல்ச்சர் ஃபாரம்ல ஜாயின் பண்ண ஒரே இந்தியன் சிட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா பெங்களூரு. ஓகேவா, சோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போலாம். அடுத்து தெலங்கானா ஸ்டேட் நியூஸ் பார்க்கலாம். சரியா, தெலங்கானா ஸ்டேட் நியூஸ் பார்க்கலாம். தெலங்கானா கவர்மெண்ட்டும் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமும் சேர்ந்து சாகு பாகு அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா, ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணிருக்காங்க. இது எதுக்காகனா அக்ரிகல்ச்சர்ல அட்வான்ஸ்டான டெக்னாலஜியை யூஸ் பண்றதுக்காக. சரி, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ரீசெண்டா வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே அட்வான்ஸ்ல போயிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்றதுக்காக சாகு பாகு அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் கூட சேர்ந்து தெலங்கானா கவர்மெண்ட் இந்த விஷயத்தை லான்ச் பண்ணிருக்காங்க, சாகு பாகு அப்படிங்கிறது.
ஸோ தெரிஞ்சுக்கோங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, அடுத்து போகலாம். அடுத்து தெலங்கானா கவர்மெண்ட் வந்து ஒரு பெண்களுக்கான ஹெல்த் ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, ஆரோக்கிய மகிழா. ஓகேவா, ஆரோக்கிய மகிழா அப்படிங்கிற ஒரு உமன்ஸ் ஹெல்த் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த அக்கேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. ஓகேவா, உமன்ஸ் டே அப்போ தெலங்கானா கவர்மெண்ட் ஆரோக்கிய மகிழா அப்படிங்கிற ஒரு ஹெல்த் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது யார் லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெலங்கானாவோட ஹெல்த் மினிஸ்டர் டி ஹரீஷ் ராவ். ஓகேவா, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமா வந்து ஒவ்வொரு டியூஸ்டேவும் சரியா வாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 100 ஹெல்த் சென்டர்ஸ்ல பெண்களுக்கு ஃப்ரீயா ஹெல்த் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு மெடிசின்ஸுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து தெலங்கானா சிஎம் கே சந்திரசேகர் ராவ் அன்வைல்ட் 125 feet tall bronze statue of B.R. அம்பேத்கர். ஓகேவா, டாக்டர் அம்பேத்கர் அவரோட 125 அடி உயர பிரான்ஸ் சிலைய, ஓகேவா, பிரான்ஸ் சிலைய தெலங்கானா சிஎம் வந்து திறந்து வச்சிருப்பாங்க. இது எங்க திறந்து வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல. இதுதான் வந்து இந்தியாஸ் டாலஸ்ட் ஸ்டாச்சு. ஓகேவா, அம்பேத்கரோட டாலஸ்ட் ஸ்டாச்சு இதுதான். ஓகேவா, இந்தியா. ஸோ அடுத்து அதே மாதிரி அம்பேத்கரோட பேர்ல வந்து ஒரு அவார்டும் வந்து கொடுக்குறாங்க. சரியா, தெலங்கானா கவர்மெண்ட் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். சரியா, எதுக்காக அப்படின்னா அம்பேத்கர் வந்து தலித் வெல்ஃபேருக்கு வந்து போராடி இருப்பாங்கல்ல, அதே மாதிரி இப்போவும் தலித் வெல்ஃபேருக்காக யாரெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அவங்களுக்காக இந்த அவார்டு கொடுக்கறதா இருக்காங்க. சரியா, டாக்டர் B.R. அம்பேத்கர் அவார்டுன்னு சொல்லிட்டு தெலங்கானா கவர்மெண்ட் கொடுக்க போறாங்க. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போலாம். அடுத்து தெலங்கானா கவர்மெண்ட் ஹேஸ் இன்ட்ரோடியூஸ்ட் a robotic framework for providing a roadmap to promote robotic ecosystem in the state. ஓகேவா, அதாவது தெலங்கானாலையும் ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி எல்லா மேக்ஸிமமான ஒர்க்ஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, ரோபோட்டிக் ஃப்ரேம்வொர்க். ஓகேவா, ஃப்ரேம்வொர்க்னா ஜஸ்ட் பிளான். ஓகேவா, ஆனால் கேரளால ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க இந்த ரோபோட்டிக்ஸ் எல்லாம். இங்கே வந்து ஒரு ஃப்ரேம்வொர்க் தான் போட்டு வச்சிருக்காங்க தெலங்கானால. ஓகேவா, அடுத்து தெலங்கானாவோட ஹோம் மினிஸ்டர் மஹமூத் அலி அப்படிங்கிறவங்க சாகஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ இந்த ஸ்கீமுமே உமனுக்காக தான். ஓகேவா, அதாவது an initiative to make work places safer for women. ஓகேவா, உமன் வந்து அதிகமாக இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதமா இந்த சாகஸ்ங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருப்பாங்க. சாகஸ் அப்படின்னாலே கரேஜின் மீனிங். ஓகேவா, சாகஸ் அப்படின்னாலே தைரியம் அப்படிங்கிற மீனிங் வரும். இதோட மெயின் ஏமே என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்சிங் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் உமன் ஃபேஸிங் ஒர்க் பிளேஸ் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். ஓகேவா, அவங்களோட ஒர்க் ஸ்பேஸ்ல அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டை தடுக்கும் விதமா இந்த சாகஸ்ங்கிற இனிஷியேட்டிவ் சப்போர்ட்டா இருக்குமா. ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போலாம். அடுத்து மகாராஷ்டிராவோட ஸ்டேட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ மகாராஷ்டிரால ஒரு நியூ இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. என்னன்னா பெக்கர் ஃப்ரீ சிட்டியை உருவாக்கணுமா. சரியா, மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய நாக்பூர் சிட்டியை பெக்கர் ஃப்ரீ சிட்டியா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவை நாக்பூர் சிட்டி போலீஸும் நாக்பூரோட முனிசிபல் கார்பரேஷனும் சேர்ந்து தான் வந்து இந்த இனிஷியேட்டிவை எடுத்திருப்பாங்க. சரியா, பெக்கர் ஃப்ரீ சிட்டியா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அக்கார்டிங் டு கவர்மெண்ட் டேட்டா வெஸ்ட் பெங்கால்ல தான் வந்து அதிகமா பெக்கர்ஸ் இருக்காங்களா. சரியா, வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார் இங்க தான் வந்து அதிகமா பெக்கர்ஸ் இருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மும்பையில் இருக்கக்கூடிய தாராவி லோகாலிட்டி. சரியா, தாராவிங்கிற பிளேஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 590 ஏக்கர் இருக்குது. சரியா, அங்க இருக்கக்கூடிய 9 லட்சம் இந்தியன்ஸை வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ண போறாங்களா. சரியா, அதாவது அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு பிளேஸ் சேஞ்ச் பண்ணி வீடு கட்டியே கொடுக்குறாங்க. சரியா, இதுக்கு யாரோட டெண்டரை வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதானி குரூப்போட ப்ரொபோசலை இவங்க கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ அதானி குரூப் தான் வந்து இந்த தாராவி லோகாலிட்டி இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு வந்து பீப்புளுக்கு புதுசா வீடு கட்டி கொடுக்க போறாங்க. சரி, இது வந்து இந்த ஸ்லம் கிளியரிங் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்களா. ஸோ அது மாதிரி தான், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போகலாம். அடுத்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து செகண்ட் பேஸ் ஆஃப் ஜல்யுக் ஷிவர் ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, இது ஒன்றும் இல்லை, இந்த வாட்டர் கன்சர்வேஷன் மெஷர் தான். ஓகேவா, அதாவது வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கக்கூடிய 5000 வில்லேஜுக்கு, ஓகேவா, ஒரு வருஷத்துக்கு 5000 வில்லேஜுக்கு வாட்டர் ப்ரொவைட் பண்ணும் விதமா, ஓகேவா, ட்ராட் ப்ரோன் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ரொம்ப வறண்டு இருக்கும் ஏரியாவுக்கு வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஸ்கீம் தான் இது. தெரிஞ்சுக்கோங்க. வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் தான் இது. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து
ஸோ அடுத்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து 8 ஏஐ மிஷினை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க சரியா. கிட்டத்தட்ட 8 கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏஐ மிஷின் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா அங்க அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஃபுட்டோட குவாலிட்டியை செக் பண்றதுக்காக ஏஐ மிஷின் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க சரியா. இது இந்த கட்சிரோலி அப்படிங்கிற ட்ரைபல் சில்ட்ரன் அவங்க தான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஸோ அவங்க படிக்கக்கூடிய இந்த ஸ்கூல்ல ஃபுட்டோட குவாலிட்டியை செக் பண்றதுக்காக தான் இந்த ஏஐ மிஷின் லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இது வந்து இந்த ஏஐ மிஷின் எந்த ப்ராஜெக்ட் கீழே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா பம்ரா கார்டு ஓகேவா. பம்ரா கார்டு அப்படிங்கிற ப்ராஜெக்ட் கீழே தான் இந்த ஏஐ மிஷினை லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து போகலாம். அடுத்து மகாராஷ்டிராவோட சிஎம் ஏக்நாத் சிந்தே அவங்க வந்து ஜெய் ஜெய் மகாராஷ்டிரா மாஜா ஓகே ஜெய் ஜெய் மகாராஷ்டிரா மாஜா அப்படிங்கிற ஒரு பாட்டை மகாராஷ்டிராவோட ஆந்தமா அறிவிச்சிருக்காரு சரியா. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஸ்டேட் சாங் இருக்கிற மாதிரி மகாராஷ்டிராவும் ஜெய் ஜெய் மகாராஷ்டிரா அப்படிங்கிற ஒரு சாங்கை ஸ்டேட் சாங்கா அறிவிச்சிருக்காங்க சரியா. இது இந்தியாவோட 12th ஸ்டேட் டு ஹேவ் அ ஸ்டேட் சாங் ஓகேவா. இது வரைக்கும் 12 ஸ்டேட்ஸ்க்கு தான் வந்து ஸ்டேட் சாங் இருக்குது. அதுல மகாராஷ்டிராவும் இப்போ இடம்பெற்றிருக்கு ஓகேவா. இந்த சாங்கை வந்து யாரு கம்போஸ் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாஸ் காலே ஓகேவா. ஸ்ரீனிவாஸ் காலே அப்படிங்கிறவர் தான் கம்போஸ் பண்ணிருப்பாங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சலோகா யோஜனா ஓகேவா. சலோகா யோஜனாங்கிறத மகாராஷ்டிரா கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா ஸோ ஒன்றும் இல்லை, இது வந்து ஃபார்மர்ஸ் வெறும் 1000 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அண்ட் 1000 ரூபாய் ஸ்டாம்ப் டியூட்டியோட அவங்களோட லேண்டை அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா. அதுக்காக இந்த சலோகா யோஜனா அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க சரியா. ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஓகேவா. அடுத்து கோவாவோட ஸ்டேட் நியூஸ் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 4th and final energy transition working group meeting ஓகேவா. ஸோ G20க்கு கீழே தான் வந்து இந்த மீட்டிங் வந்து வரும் தெரிஞ்சுக்கோங்க. இது யாரோட சேர்மன்ஷிப்ல நடத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பவன் அகர்வால் ஓகேவா. எனர்ஜி டிரான்சிஷன் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங். ஸோ இதுல வந்து ஒரு 6 முக்கியமான ப்ரையாரிட்டி ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்துக்கோங்க சரியா. அண்ட் என்ன உங்களுக்கு இதுல மெயினா தெரியணும், 4வது அண்ட் ஃபைனல் எனர்ஜி டிரான்சிஷன் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் கோவால நடந்திருக்கு ஓகேவா. யாரோட தலைமையில? பவன் அகர்வால் அவரோட தலைமையில சரியா. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போலாம். அடுத்து கோவாவோட சிஎம் பிரமோத் சாவந்த் ஹெலி டூரிசம் சர்வீஸை லான்ச் பண்ணியிருக்காங்க சரியா. அதாவது ஹெலிகாப்டர்லேயே வந்து பிரீமியமா டூரிசம் சர்வீஸ் லான்ச் பண்றாங்க ஓகேவா. யாரோட பார்ட்னர்ஷிப்லனா பப்ளிக் பிரைவேட் ஓகேவா. 50 கவர்மெண்ட் 50% பிரைவேட் செக்டர். ஸோ 2 செக்டரும் சேர்ந்து இந்த விஷயத்தை வந்து இந்த ஹெலி சர்வீஸை லான்ச் பண்ணியிருக்காங்க சரியா. ஹெலி டூரிசம் சர்வீஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்க இருந்து லான்ச் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டவுஜி எல்லா ஹெலிபேட் ஓகேவா. பனாஜில இருக்கக்கூடிய டவுஜி எல்லா ஹெலிபேட்ல இருந்தா இதை லான்ச் பண்ணிருக்காங்க ஹெலி டூரிசம் சர்வீஸ் ஓகேவா. ஸோ இது வந்து எந்த ஸ்கீமுக்கு கீழே வரும்னா ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம் ஓகேவா. மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அவங்களுக்கு கீழே வரக்கூடிய ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீமுக்கு கீழே தான் இதை ஹெலி டூரிசம் சர்வீஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போலாம். அடுத்து 3-day ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க சரியா. கோவா கவர்மெண்ட் வந்து 3-day ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க. இதுல ஆர்ட் ஃபார்ம்ஸ், டான்சஸ் அண்ட் குஷைன் ஆஃப் கோஸ்டல். ஸோ இங்க கல்ச்சரல் ரிலேட்டடா ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க தெரிஞ்சுக்கோங்க. இது என்னன்னா கல்ச்சரல் டூரிசமை ப்ரொமோட் பண்றதுக்காக, கோவால கல்ச்சரல் டூரிசம் ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கோவானாலே மேக்ஸிமம் வந்து டூரிசம் ரிலேட்டடா தான் வருது பாத்தீங்களா. ஸோ கோவா கவர்மெண்ட் ஹஸ் சைன்ட் அண்ட் MOU வித் உத்தரகாண்ட் டு என்ஹான்ஸ் டூரிசம் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் போத் ஸ்டேட்ஸ் ஓகேவா. உத்தரகாண்ட் கவர்மெண்ட்டும் கோவா கவர்மெண்ட்டும் டூரிசம் ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த மாதிரி பைலேட்ரல் கோஆபரேஷனும் சைன் பண்ணிருக்காங்க. ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போலாம். அடுத்து மத்திய பிரதேஷோட ஸ்டேட் நியூஸ் பார்க்கலாம். மத்திய பிரதேஷ்ல தான் இந்த மாதவ் நேஷனல் பார்க் இருக்கு சரியா. மாதவ்பூர் நேஷனல் பார்க் இருக்கு. ஸோ இந்த மாதவ்பூர் நேஷனல் பார்க்ல டைகர்ஸையும் ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்களா சரியா. பிக்காட் பாப்புலேஷன் வந்து 27 வருஷமா அங்க குறைஞ்சிருச்சு சரியா. அங்க சுத்தமாவே இல்லை. இப்போ மறுபடியும் அந்த டைகர்ஸையும் வந்து ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்களா ஓகேவா. ஸோ இது சத்புரா டைகர் ரிசர்வ்ல இருந்து டைகரையும் பந்தவ்கர் டைகர் ரிசர்வ்ல இருந்து டைகர்ஸையும் இங்க மாதவ்பூர் நேஷனல் பார்க்குக்கு ஷிஃப்ட் பண்ண போறாங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து போலாம்.
ஸோ அடுத்து இண்டோர் முனிசிபல் கார்பரேஷன் வந்து கிரீன் பாண்ட்ஸ் மூலமா 720 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, இது கிரீன் பாண்ட்ஸ்ங்கிறது சோலார் பிளான்ட் ரிலேட்டடா. சரியா, 60 மெகாவாட் சோலார் பிளான்ட் வந்து டெவலப் பண்றதுக்காக இந்த கிரீன் பாண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ தெரிஞ்சுக்கோங்க, இந்த கிரீன் பாண்ட்ஸ் மூலமா அவங்களுக்கு 720 கோடி அவங்களுக்கு ஃபண்ட் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து எம்பி கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ப்ரொவைட் கவர்மெண்ட் ஃபண்டட் ஏர் டிராவல் ஃபார் பில்கிரிமேஜ் அண்டர் முக்கியமந்திரி தீர்த் தர்ஷன் யோஜனா. ஓகேவா, முக்கியமந்திரி தீர்த் தர்ஷன் யோஜனாக்கு கீழே கவர்மெண்டே வந்து பில்கிரிமேஜ்க்கு, ஓகேவா, அந்த ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் சாமி தரிசிப்பாங்கல்ல, இந்த மாதிரி பக்தர்களுக்கு கவர்மெண்டே வந்து ஃபண்ட் ப்ரொவைட் பண்றாங்களா, ஏர் டிராவலுக்கான ஃபண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. இது ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து 32 சீனியர் சிட்டிசன்ஸை போபால்ல இருந்து பிரயாக்ராஜுக்கு அனுப்பியிருக்காங்க. சரியா, இதோட ஃபர்ஸ்ட் பேட்சா. ஓகே, என்னென்ன எதுக்கு கீழே, முக்கியமந்திரி தீர்த் தர்ஷன் யோஜனாக்கு கீழே 32 சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கவர்மெண்டே ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணி கவர்மெண்டே ஏர் டிராவலுக்கான ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. சரியா, தெரிஞ்சுக்கோங்க, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து இந்த மாதிரி கொடுக்கறது. ஓகேவா, அடுத்து லாட்லி பனா யோஜனா. ஓகேவா, மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து லாட்லி பனா யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. சரியா, லாட்லி பெஹ்னா அப்படின்னாலே சிஸ்டர்ஸ். ஓகேவா, இது ஒவ்வொரு உமனுக்கும் 1000 ரூபாய் வழங்கக்கூடியது. சரியா, ஒவ்வொரு புவர் சிஸ்டர்ஸ்க்கும். சரியா, புவர் சிஸ்டர்ஸ்னா உமனை தான் குறிக்கும். ஒவ்வொரு உமனுக்கும் 1000 ரூபாய் பெர் மந்த். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஸ்கீம் இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி மத்திய பிரதேஷ்ல லார்ட் பெஹ்னா யோஜனா அப்படிங்கிறதுக்கு கீழே கொடுக்குறாங்க. சரியா, இது உமனை வந்து எம்பவர் பண்ணும் விதமா இருக்குது. சரியா, இதை எங்க வச்சு லான்ச் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நர்மதாபுரம்ல. ஓகேவா, நர்மதாபுரம்ல வச்சு லான்ச் பண்ணிருப்பாங்க. அடுத்து போலாம். அடுத்து மத்திய பிரதேசோட கவர்னரான மங்குபாய் பட்டேல் 3rd திவ்ய கலா மேளா, ஓகேவா, 3வது திவ்ய கலா மேளாவை இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா, இது யார் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், அவங்க தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த திவ்ய கலா மேளாங்கிறது ஃபர்ஸ்ட் டெல்லியில, அடுத்து மும்பை, இப்போ தேர்டா வந்து மத்திய பிரதேஷ்ல நடக்குது. சரியா, தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்து மத்திய பிரதேஷ் சிஎம் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் வந்து மத்திய பிரதேஷோட 53வது டிஸ்ட்ரிக்ட் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. சரியா, தேசில் மௌகஞ்ச் ஆஃப் ரேவா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போலாம். அடுத்து மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டும் யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்டும் சேர்ந்து ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு சாட் பாட்டை லான்ச் பண்ணிருப்பாங்க. சரியா, அதாவது இந்த சாட் பாட்டுக்கு பேரு ஜஸ்ட் ஆஸ்க் குல்கே பூச்சோ. ஓகேவா, அப்படிங்கிற ஒரு சாட் பாட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா, இது எதுக்காக அப்படின்னா யங்ஸ்டர்ஸ்க்கு 15ல இருந்து 29 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு செக்ஸுவல் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அண்ட் அதோட ரைட்ஸ் பத்தி ஒரு அவேர்னஸ் தெரியும் விதமா. சரியா, இது மூலமா என்னென்ன சோஷியல் இஷ்யூஸ் வருது அண்ட் அதை வந்து அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும் விதமா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு சாட் போட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு பேரு ஜஸ்ட் ஆஸ்க் ஆர் குல்கே பூச்சோ அப்படிங்கிற பேர்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து போலாம். அடுத்து குஜராத்தோட ஸ்டேட் நியூஸ் பார்க்கலாம். இது என்னன்னா, பூபேந்திர பட்டேல் அவர்களும் யூனியன் மினிஸ்டரான தேவு சிங் சௌகானும் சேர்ந்து அந்தியோதய ஸ்ரம் சுரக்ஷா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா, இது எதுக்காகனா ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி டு ஒர்க்கர்ஸ். ஓகேவா, ஒர்க்கர்ஸோட ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டியை வந்து மேம்படுத்தும் விதமா இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா, தெரிஞ்சுக்கோங்க. இது எதன் மூலமாலாம் செயல்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட போஸ்டல் டிபார்ட்மெண்ட், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா, சோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு கீழே தான் வந்து இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் பைலட் பேசிஸ் தான். சரியா, அதாவது ஒரு ட்ரையல் தான் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து போலாம். அடுத்து குஜராத் கவர்மெண்ட் வந்து பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா முக்கியமந்திரி அமிர்தம் அப்படிங்கிற ஸ்கீமை ரீவாம் பண்ணிருக்காங்க. சரியா, இந்த ஸ்கீமுக்கு கீழே தான் வந்து 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போலாம். ஸோ இந்த ஜன் ஆரோக்கிய யோஜனா வந்து ரீவாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது வந்து பட்ஜெட் ரிலேட்டட். சரியா, வேணும்னா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போலாம். அடுத்து ராஜஸ்தானோட ஸ்டேட் நியூஸ் பார்க்கலாம். சரியா, குஜராத்துக்கு பக்கத்திலே மேல இருக்கும்ல ராஜஸ்தானோட ஸ்டேட் நியூஸ் பார்க்கலாம்.
ராஜஸ்தானோட சிஎம் அசோக் கெஹ்லோட் வந்து ராஜஸ்தான் மினிமம் கேரண்டீட் இன்கம் பில் அப்படிங்கறத லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா, இது சோசியல் செக்யூரிட்டியை ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கும் சோசியல் செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ணுமா, அதுக்காக இந்த ராஜஸ்தான் மினிமம் கேரண்டீட் இன்கம் பில்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சரியா, இது வந்து ஒரு வீட்டுக்கு அட்லீஸ்ட் ஒருத்தராவது கவர்மெண்ட் வேலையில இருக்கணும், ஒருத்தருக்காவது ஏதாவது ஒரு வேலையாவது இருக்கணும், அண்ட் அவங்க பினான்சியலா ஸ்டேபிளா இருக்கணும், அதுக்காக இந்த மினிமம் கேரண்டீட் இன்கம் பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ராஜஸ்தான் கவர்மெண்ட் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிஹேவியர் லேப் வந்து செட் பண்ண போறாங்களா. சரியா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிஹேவியர் லேப் ராஜஸ்தான்ல செட் பண்ண போறாங்க. இது எங்கன்னா ஹரிஷ் சந்திரா மாத்தூர் ராஜஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஓகேவா, HCM RIPA அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்ல தான் வந்து இந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிஹேவியரல் லேப் வந்து செட் பண்ண போறாங்க. சரியா, இது ஜெய்ப்பூர்ல இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போலாம். அடுத்து ராஜஸ்தானோட சிஎம் வந்து 19 நியூ டிஸ்ட்ரிக்டும் 3 நியூ டிவிஷனையும் உருவாக்க போறதா, ஃபார்ம் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. சரி, அந்த 19 டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நியூ டிஸ்ட்ரிக்ட் பன்ஸ்வாரா, பாலி அண்ட் சிக்கர், ஓகேவா, இந்த 3 டிவிஷனும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ராஜஸ்தான் வந்து மிகப்பெரிய ஸ்டேட். ஸோ அதுல 19 நியூ டிஸ்ட்ரிக்டும் உருவாக்கியிருக்காங்க. ஓகே, அடுத்து ராஜஸ்தான் அசம்பிளி வந்து ரைட் டு ஹெல்த் அப்படிங்கிற ஒரு பில்லையும் கிளியர் பண்ணியிருக்காங்க. சரியா, ரைட் டு ஹெல்த் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃப்ரீ அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் சர்வீசஸ் அண்ட் இன்பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் சர்வீசஸ் எல்லா பப்ளிக் ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிலையும், சரியா, எல்லா ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் ஃப்ரீயா அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டும் இன்பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் சர்வீஸும் ப்ரொவைட் பண்றதா, இந்த மாதிரி ப்ரொவைட் பண்றதுக்காக ஒரு பில்ல பாஸ் பண்ணிருக்காங்க. சரி, அடுத்து பாருங்க, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு கேரண்டி சோசியல் செக்யூரிட்டி டு கிக் ஒர்க்கர்ஸ். ஓகேவா, கிக் ஒர்க்கர்ஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இந்த அமேசான் இங்க மாதிரி டெலிவரி பாய்ஸா ஒர்க் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்ல டெலிவரி பாய்ஸா ஒர்க் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் இருக்காது. சரி, அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்கும் விதமா தான் ராஜஸ்தான் பிளாட்ஃபார்ம் பேஸ்டு கிக் ஒர்க்கர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் வெல்ஃபேர் பில் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா, ஸோ தெரிஞ்சுக்கோங்க, இது யாருக்காக, கிக் ஒர்க்கர்ஸ்க்காக. சரியா, ஸோ கிக் ஒர்க்கர்ஸ்னாலே என்னது, ஒர்க் டெம்பரரி ஜாப்ஸ். சரியா, இந்த மாதிரி டெலிவரி பாய்ஸ்லாம் வந்து டெம்பரரியா தானே ஒர்க் பண்ணுவாங்க. சரியா, அவங்களுக்கு ஒரு யூனிக் ஐடி அண்ட் தனி அங்கீகாரம் கொடுக்கறதுக்காக இந்த பில்லு பாஸ் பண்ணிருக்காங்க. சரியா, தெரிஞ்சுக்கோங்க. ஸ்விக்கி அந்த மாதிரி இருக்கக்கூடிய டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போலாம். அடுத்து ஒடிசாவோட ஸ்டேட் நியூஸ் பார்க்கலாம். சரியா, ஒடிசாவோட ஸ்டீல் அண்ட் மைன்ஸ் மினிஸ்டர் பிரஃபுல்லா மாலிக் வந்து ஒடிசால கோல்டு மைன் வந்து பில்ட் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. சரியா, 3 டிஸ்ட்ரிக்ட்ல கோல்டு மைன் பில்ட் பண்ண போறாங்களா. ஓகேவா, அடுத்து ஒடிசாவோட சிஎம் நவீன் பட்நாயக் வந்து ஃபார்மர் சிஎம், ஓகேவா, ஃபார்மர் ஒடிசா சிஎம் பிஜு பட்நாயக் அவரோட பேர்ல தக்கோத்தா TC ஏர்கிராஃப்டை வந்து பப்ளிக் டிஸ்பிளேக்காக வச்சிருக்காரு. சரியா, பிஜு பட்நாயக் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல அவரோட, ஸோ அவங்களோட அப்பான்னு நினைக்கிறேன், ஸோ அவங்க பேர்லயே வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. ஸோ அங்க ஒரு ஏர்கிராஃப்டை அன்வெயில் பண்ணி வச்சிருக்காரு. சரி, அவரோட அப்பா பேர்லயும் இந்த மாதிரி பப்ளிக் டிஸ்பிளேக்காக அன்வெயில் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா, டாக்கோட்டா DC-3 AT AUI ஏர்கிராஃப்ட். ஓகேவா, அடுத்து போலாம். ஸோ அடுத்து ஒடிசா கவர்மெண்ட் வந்து ட்ரைபல் பீப்புளுக்காக நியூ ஸ்கீம் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. சரி, அதுக்கு பேரு லைவ்லிஹுட் கிளஸ்டர் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். ஓகேவா, முக்கியமந்திரி ஜனாஜத்தி ஜீவிகா மிஷனுக்கு கீழே இந்த இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா, இதுக்காக 500 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஸோ இது அந்த ட்ரைபல் பீப்புளோட டெவலப்மெண்ட்டுக்காக, அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வேணும்னா பார்த்துக்கோங்க. ஓகேவா, அடுத்து ஒடிசா கவர்மெண்ட் வந்து கந்தமார்தன் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை வந்து 3வது பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சரியா, இந்த பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி இதெல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் வரும். சரியா, அவங்க தான் வந்து இதை அறிவிப்பாங்க. ஸோ இது எந்த ஆக்ட் எந்த ரூலுக்கு கீழே வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா, கந்தமார்தன் ஹில்ல வந்து 3வது பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட்டா அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா, அடுத்து போலாம். ஸோ அடுத்து ஒடிசா கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணப்பட்ட 5T ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம். ஓகேவா, 5T ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் வந்து அதோட 3வது பேஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 5T அப்படின்னால என்னதுன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், டீம் ஒர்க், டெக்னாலஜி, டிரான்ஸ்பேரன்சி அண்ட் டைம். ஓகேவா, இதுதான் அந்த 5Tக்கான மீனிங். இது வந்து ஒன்றும் இல்லை, ஸ்கூலோட கவர்மெண்ட் ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன்ஸ் எல்லாம் வந்து மேம்படுத்துறதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஒடிசா சிஎம் நவீன் பட்நாயக் வந்து
வந்து ஸோ இது ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ அவரோட அப்பா பேர்லேயே வந்து அந்த டக்கோட்டா DC-3 ஏர்கிராஃப்டை வந்து அன்வெயில் பண்ணி வச்சிருப்பாருன்னு ஸோ ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து போகலாம். அடுத்து ஒடிசா கவர்மெண்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா அண்ட் அசோச்சம், ஃபிக்கி, EEPC, OASME. சரியா, இதோட ஃபுல் ஃபார்ம்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் PHDCCI, CIPT, FHRAI இவங்கெல்லாம் சேர்ந்து ஒடிசா குவாலிட்டி மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒடிசா குன்வட்டா சங்கல்ப். ஓகேவா, ஒடிசா குன்வட்டா சங்கல்ப் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி மிஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா to promote and prioritize quality across various sectors. சரியா, இந்த கொடுத்துருக்க எவ்வளோ ட்ரேட் ரிலேட்டடான செக்டர்ஸ் கொடுத்துருக்கோம்ல, இது எல்லாத்துலேயுமே குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். சரியா, குவாலிட்டியை ப்ரொமோட் பண்ணணுங்கிறதுக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கொலாபரேஷன் வச்சிருக்காங்க. சரியா, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போகலாம். அடுத்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஒடிசால ஸோ ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க வந்து ஒடிசால நேச்சுரலாகவே ஒரு பெரிய ஆர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபைன் பண்ணியிருக்காங்க. சரியா, கிட்டத்தட்ட 184 மில்லியன் இயர்ஸ் அகோலே வந்து அந்த நேச்சுரல் ஆர்க் வந்து உருவாயிருச்சான். சரி, அது ஒன்றும் இல்லை, இந்த மலை மாதிரி இருக்கும். ஸோ ராக்குக்கு இடையில இந்த மாதிரி நேச்சுரலாக ஆர்க் ஃபார்ம் ஆயிருக்கும். அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா, இதுக்கு முன்னாடி வந்து நேச்சுரலாகவே 2 ஆர்க் எங்கெல்லாம் இருந்திருக்கும்னா திருமலா ஹில்ஸ்லையும் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்லேயும் வந்து இருக்கும். அண்ட் இது வந்து 3ஆவதா கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா, ஒடிசாவில் எந்த இடத்துலன்னு பார்த்துக்கோங்க, சுந்தர்கர் டிஸ்ட்ரிக்ட்ல. ஓகேவா. அடுத்து ஒடிசாவோட கேபினெட் வந்து 4000 கோடி அமா ஒடிசா நவீன் ஒடிசா அப்படிங்கிற ஒரு நியூ இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா அவர் ஒடிசா நியூ ஒடிசா அப்படிங்கிற ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரியா, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கு, அங்கே நம்ம என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணும், அது என்ன ப்ரொமோட் பண்ணலாம், அது ஸோ அதை ப்ரொமோட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் கொடுத்துருக்காங்க. சரியா, அவர் இனிஷியேட்டிவ் அவர் ஒடிசா நியூ ஒடிசா அப்படிங்கிற ஸ்கீம். ஓகேவா. அடுத்து போகலாம். ஸோ அடுத்து அமா போகாரி யோஜனா அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, அமா போகாரி யோஜனா இது எதுக்காகனா ஒடிசால சுற்றி இருக்கக்கூடிய 2000 லார்ஜ் வாட்டர் பாடிஸை வந்து ரெஜுவினேட் பண்ணுறதுக்காகவும், சரியா, அர்பன் லோக்கல் பாடிஸையும் லார்ஜ் வாட்டர் பாடிஸையும் வந்து ரெஜுவினேட் பண்ணுறதுக்காக இந்த அமா போகாரி யோஜனாங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அடுத்து இது வந்து எங்க லான்ச் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய லோக் சேவா பவன்ல தான் இனாகிரேட் பண்ணிருப்பாங்க. இது எதுக்காகனா மெயினா வாட்டர் ஸ்கேர்சிட்டியை குறைக்கிறதுக்காக. சரியா, ரெஜுனேட்னா புதுப்பிக்கிறது தானே. சரியா, புத்துயிர் கொடுக்கறதுக்கு தானே. ஸோ எல்லா வாட்டர் பாடிஸையும் புத்துயிர் கொடுக்கறதுக்காக இந்த யோஜனாவை கொண்டாந்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுக்காக 120 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து போகலாம். அடுத்து ஒடிசாவோட அடுத்து PM நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அண்ட் டெடிகேட்டட் செவரல் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் ஒர்த் ஓவர் 8,000 crore rupees, அதாவது 8000 கோடி மதிப்புள்ள ரயில்வே ப்ராஜெக்டையும் அண்ட் ஃபவுண்டேஷன் ஸ்டோனையும் வந்து PM மோடி அவர்கள் நிறுவியிருக்காரு. ஸோ இது எப்போ வந்து லான்ச் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா மோடி வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பூரியிலிருந்து ஹவுராக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஃபிளாக் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதப்போ தான் இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோனும் செவரல் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸும் வந்து லான்ச் பண்ணியிருப்பாரு. ஓகேவா. ஸோ இந்த வந்தே பாரத் ட்ரெயின் பத்தி எல்லாருக்கும் தெரியல. சரியா, ஃபாஸ்டர், கம்ஃபர்டபுள் அண்ட் கன்வீனியன்ட் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ அண்ட் அதே மாதிரி மோடி ஒடிசாவோட எல்லா ரயில் நெட்வொர்க்கையும் 100% எலக்ட்ரிஃபிகேஷன் பண்றதுக்காகவும் டெடிகேட் பண்ணியிருப்பாரு. சரி, இந்த 8000 கோடி ரூபாயில தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போலாம். ஒடிசாவோட CM நவீன் பட்நாயக் வந்து பிகம் செகண்ட் லாங்கஸ்ட் சர்விங் CM ஆஃப் த ஸ்டேட். ஓகேவா. அதாவது ஒடிசா ஸ்டேட்டோட செகண்ட் லாங்கஸ்ட் சர்விங் CM யாருன்னு பாத்தீங்கன்னா நவீன் பட்நாயக். ஓகேவா. இவரோட கட்சி பேர் வந்து பிஜு ஜனதா தள். ஓகேவா, பிஜு ஜனதா தள். இவருக்கு கிட்டத்தட்ட 23 வருஷமா CM இருக்காரு. ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி 2வது பிளேஸ்ல வந்து ஸ்ரீ ஜோதி பாசு அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ ரீசெண்டா பீகார்ல எலெக்ஷன் நடந்திருக்குல்ல. ஸோ பீகாரோட CM யாரு? ஸோ நிதிஷ்குமாரா. அவர் தான் வந்து கிட்டத்தட்ட 40 வருஷமா ஒரு ஸ்டேட்டோட CM இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நவீன் பட்நாயக் 2வது இடத்துல 23 வருஷமா ஒரே ஸ்டேட்ல CM இருக்காங்க. இந்தியாவோட ஒரு ஸ்டேட்ல அதிகமா கண்டினியூஸா CM இருந்ததுல ஃபர்ஸ்ட் நிதிஷ்குமார், 2வது நவீன் பட்நாயக். ஓகேவா. 3வது இப்போ வந்து ஜோதி
ஜோதி பாசுங்கிறவங்க வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போகலாம். அடுத்து ஒடிசா கவர்மெண்ட்டும் இன்ஃபோசிஸ் லிமிடெட் அண்ட் நாஸ்காமும் இன்ஃபோசிஸ் லிமிடெட் அண்ட் ஒடிசா கவர்மெண்ட் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகன்னா டு என்ஹான்ஸ் ஸ்கில்ஸ் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்லையும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியையும் அதிகப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, டு ப்ரொவைட் லேர்னிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொமோட் ஈக்குவல் அக்சஸ் டு எஜுகேஷன் ஃபார் பேஷனேட் இண்டிவிஜுவல்ஸ் எக்யூப்பிங் தெம் ஃபார் த ஃபியூச்சர். ஓகேவா, ஸோ அவங்களோட ஃபியூச்சருக்காக இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போகலாம். ஸோ அடுத்து ஒடிசா கவர்மெண்ட் வந்து அமாக்ருஷ் ஏஐ. ஓகேவா, அமாக்ருஷ் ஏஐ இந்தியா ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பவர்ட் சாட் போட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, இது கிருஷி ஒடிசா அப்படிங்கிற ஒரு செஷன் அப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது இதோட மெயின் இம்பார்ட்டன்ட் கோலே என்னன்னா ஃபார்மருக்கு யூஸ் பண்றது தான். ஓகேவா, அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகுற மாதிரி இந்த ஏஐ சாட் போட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போகலாம். ஸோ இதுவுமே ஐஐடி மெட்ராஸோட கொலாபரேஷன்ல தான் இந்த சாட் போட்டை லான்ச் பண்ணிப்பாங்க. அதுக்கு பேர் வந்து பாஷினி. ஓகேவா, லாங்குவேஜ் இன்டர்பிரிட்டேஷன் பிளாட்ஃபார்ம். ஓகேவா, ஃபார்மர்ஸ்க்கு அவங்களோட லாங்குவேஜ்லேயே வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போகலாம். அடுத்து ஒடிசாவோட குயி லாங்குவேஜை இந்தியாவோட கான்ஸ்டியூஷன்ல 8வது ஷெட்யூல் படி இன்க்ளூட் பண்றதுக்கு ஒடிசா கேபினெட் அப்ரூவ் கொடுத்திருப்பாங்க. சரியா, ஸோ அவங்களோட லாங்குவேஜான குயிங்கிறத 8th நம்ம கான்ஸ்டியூஷன்ல இன்க்ளூட் பண்றதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அந்த 8th ஷெட்யூல் படி 22 லாங்குவேஜ் இருக்குது. சரி, அந்த என்னென்ன லாங்குவேஜ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த குயி லாங்குவேஜையும் அதுல சேர்க்க சொல்லி ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, ஒடிசாவோட கேபினெட் ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போகலாம். அடுத்து அடுத்து சத்தீஸ்கரோட ஸ்டேட் நியூஸ் பார்க்கலாம். சரியா, சத்தீஸ்கரோட ஸ்டேட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்தீஸ்கரோட சிஎம் பூபேஷ் பாகல் ஆம்பிஷியஸ் ரூரல் ஹவுசிங் ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, கிராமின் ஆவாஸ் நியாய் யோஜனா அப்படிங்கிற ஒரு ரூரல் ஹவுசிங் ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காகனா இதுவும் ப்ரொவைடிங் அஃபோர்டபுள் அண்ட் குவாலிட்டி ஹவுசிங். ஓகேவா, குறைஞ்ச பிரைஸ்ல நல்ல குவாலிட்டியான வீடு கட்டி கொடுக்கும் திட்டமை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த சோசியல் எக்கனாமிக் சர்வே படி யாரெல்லாம் வந்து இந்த திட்டத்துக்கு மேட்ச் ஆவாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த திட்டம் போய் சேர்ற மாதிரி லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் he also announced raising dearness allowance. ஓகேவா, 5 லட்சம் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு டியர்னஸ் அலோவன்ஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகேவா, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போகலாம். அடுத்து சத்தீஸ்கர் கவர்மெண்ட் வந்து டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெட் கூட, சரியா, டாடா டெக்னாலஜிஸ் லிமிடெட் கூட MOU சைன் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்த 10 வருஷத்துக்கு டாடா டெக்னாலஜி கூட சேர்ந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா 36 கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்காக. சரியா, இண்டஸ்ட்ரி 4.0 டெக்னாலஜி ஹப் உருவாக்குறதுக்காக இந்த MOU சைன் பண்ணியிருப்பாங்க டாடா டெக்னாலஜிஸ் கூட சேர்ந்து. ஓகேவா, அடுத்து போலாம். அடுத்து பீகாரோட ஸ்டேட் நியூஸ் பாருங்க. பீகாரோட சிஎம் நிதிஷ்குமார் அவர்கள் நேஷனல் சென்டர் ஃபார் அட்மாஸ்பரிக் ரிசர்ச் அவங்க கூட சேர்ந்து பீகார் மௌசம் சேவா கேந்திரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் லான்ச் பண்ணிருப்பாங்க. சரியா, இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்க்கு கீழே பீகார் மௌசம் சேவா கேந்திரா அப்படிங்கறத லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ இதோட மெயின் கோல் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்ஸ் ஃபாக் அண்ட் கோல்டு வேவ் கண்டிஷனை வந்து பீப்புளுக்கு இயர்லியா வார்ன் பண்ற விதமா இந்த விஷயத்தில் லான்ச் பண்ணிருப்பாங்க. சரியா, யாரு கூட சேர்ந்து நேஷனல் சென்டர் ஃபார் அட்மாஸ்பரிக் ரிசர்ச் இவங்க கூட சேர்ந்து இந்த விஷயத்தை லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ இது யூஎஸ்ஏவோட சயின்ஸ் ஃபவுண்டேஷன் அவங்க தான் வந்து இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒர்க்குக்கு வந்து ஃபண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா, நேஷனல் சென்டர் ஃபார் அட்மாஸ்பரிக் ரிசர்ச் இவங்களுக்கு ஃபண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு $50,000 வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ டென்ஸ் ஃபாக் அண்ட் கோல்டு வேவ் கண்டிஷனை வந்து பீப்புளுக்கு இயர்லியாவே எடுத்து சொல்ற மாதிரி இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து போகலாம். அடுத்து ஜார்க்கண்டோட ஸ்டேட் நியூஸ் பார்க்கலாம். சரியா, ஜார்க்கண்ட் ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் பவர் டெவலப்மெண்ட் போர்டு வந்து 450 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டியை ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய கோத்தா பிளான்ட், சரியா, கோத்தா அதானி பவர் பிளான்ட்ல இருந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. சரியா, அதாவது இந்தியா பங்களாதேஷ்க்கு மட்டும்தான் கிராஸ் பார்டர் எலக்ட்ரிசிட்டி ட்ரேட் பண்றாங்க. சரியா, இந்தியா வந்து பங்களாதேஷ் கூட மட்டும்தான் எலக்ட்ரிசிட்டியை வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஜார்க்கண்ட்ல இருந்து 450 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டியை வந்து பங்களாதேஷ் பவர் டெவலப்மெண்ட் போர்டுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. ஓகேவா, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. பங்களாதேஷ் இது வரைக்கும் 1160
மெகாவாட் பவர் வந்து இந்தியாட்ட இருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கு. சரியா, இப்போ கரண்டா. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போகலாம். அடுத்து வெஸ்ட் பெங்காலோட ஸ்டேட் நியூஸ் பார்க்கலாம். வெஸ்ட் பெங்காலோட சிஎம் மம்தா பானர்ஜி அவங்க வந்து பதாஸ்ரீ ராஸ்தாஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது எதுக்காகனா ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக. ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போகலாம். அடுத்து உத்தரகாண்டோட ஸ்டேட் நியூஸ் பார்க்கலாம். சரியா, ஃபர்ஸ்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் மதர் மில்க் பேங்கை உத்தரகாண்ட் கவர்மெண்ட் செட் பண்ணியிருக்காங்க. சரியா, இதுல எல்லா நியூட்ரியன்ஸும் மதர் மில்க்ல இருந்து நியூபார்னுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி உத்தரகாண்ட் கவர்மெண்ட் வந்து ஏ ஹெல்ப் அப்படிங்கிற ப்ரோக்ராமும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏ ஹெல்ப் அப்படின்னா அக்ரெடிட்டட் ஏஜென்ட் ஃபார் ஹெல்த் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைஃப் ஸ்டாக் ப்ரொடக்ஷன். ஓகேவா, அக்ரெடிட்டட் ஏஜென்ட் ஃபார் ஹெல்த் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லைஃப் ஸ்டாக் ப்ரொடக்ஷன். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு ஸ்கீமையும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து மெயினா ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய உமன் லைஃப் ஸ்டாக்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போகலாம். ஸோ அடுத்து உத்தரகாண்டோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் கணேஷ் ஜோஷி அவங்க வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் டு ப்ராடக்ட் செரிகல்ச்சரிஸ்ட். ஓகேவா, செரிகல்ச்சரிஸ்ட் அப்படின்னா இந்த பட்டுப்புழு வளர்ப்பாங்கல்ல, ஸோ அவங்கள ப்ரொடக்ட் பண்ணும் விதமா, அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி வழங்கும் விதமா ரேஷம் கீத் பீமா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. சரியா, இது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் செரிகல்ச்சரிஸ்ட்காக லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம். ஓகேவா, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. செரிகல்ச்சர் அப்படின்னாலே பட்டுப்புழு, சில்க்வாம் சொல்லுவோம்ல, அவங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வழங்கும் விதமா இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போலாம். அடுத்து உத்தரகாண்ட் கவர்மெண்ட் வந்து 10% ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் ஃபார் ஸ்டேட்ஹுட் ஆக்டிவிஸ்ட்ஸ் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப். ஓகேவா, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ல ஸ்டேட்ஹுட் ஆக்டிவிஸ்ட்ஸ்க்கு இது என்ன அப்படின்னா சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு 10% ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. எதுலனா ஸ்டேட் கவர்மெண்ட் வேலையில. ஓகேவா, அண்ட் அடுத்து செல்ஃப் கிளவுட் ஆர் ஆர்கஸ் கிளவுட் அப்படிங்கிற ஒரு லோ லையிங் ஹரிசாண்டல் கிளவுட் ஃபார்மேஷன் வந்து உத்தரகாண்டோட ஹரித்வார் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அப்பியர் ஆயிருக்கு. ஓகேவா, செல்ஃப் கிளவுட் ஆர் ஆர்கஸ் கிளவுட் அப்படிங்கிற ரொம்ப லோவா ஒரு கிளவுட் வந்து உருவாயிருக்கு, கிளவுட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, அதுக்கு பேரு செல்ஃப் கிளவுட் அப்படின்னு வச்சிருக்காங்க. சரியா, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போலாம். அடுத்து உத்தரப்பிரதேஷோட ஸ்டேட் நியூஸ் பார்க்கலாம். சரியா, உத்தரப்பிரதேஷோட ஸ்டேட் நியூஸ் என்னன்னா, அதாவது நம்ம உத்தரப்பிரதேஷ் சிஎம் யோகி ஆதித்யநாத் அவர்கள் இ வெஹிக்கல்ஸ்க்கு, சரியா, எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ்க்கு ரோட் டாக்ஸும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் ரெடியூஸ் எக்ஸம் பண்ணிட்டாங்களா. சரியா, அப்போ அதை நீக்கிட்டாங்க. அடுத்த 3 வருஷத்துக்கு இ வெஹிக்கல்ஸ் வாங்குற யாருக்கும் ரோட் டாக்ஸும் கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவை எடுத்திருக்காங்க. ஓகேவா, இது எதுக்காகனா எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸை ப்ரமோட் பண்றதுக்காக. ஸோ அதனால எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுங்கிறதுக்காக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஓகேவா, அடுத்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்க்கு, சரியா, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு சப்சிடி போர்ட்டலும் லான்ச் பண்ணியிருக்காரு. சரியா, யூபி கவர்மெண்ட் இந்த சப்சிடி போர்ட்டலும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து UPEV subsidy.in. ஓகேவா, அந்த வெப்சைட்டுக்கு லிங்க் பேர் பார்த்துக்கோங்க. அடுத்து போகலாம். அடுத்து நம்ம இதுக்கு முன்னாடியே ஒடிசா கவர்மெண்ட்டுக்கு பார்த்துருப்போம். கவர்மெண்ட் ஆஃப் ஒடிசாவும் குவாலிட்டி கண்ட்ரோல் இந்தியா இவங்க 2 பேரும் அசோசாம், ஃபிக்கி, PHDCCI இந்த மாதிரி சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் ட்ரேட் ரிலேட்டடான கம்பெனிஸ் கூட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக MOU சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்து யூபியோட ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நியூ ஸ்போர்ட்ஸ் பாலிசி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரியா, நியூ ஸ்போர்ட்ஸ் பாலிசி படி அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய வளர்ந்து வரும் வீரர்களை என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து மென்மேலும் பூஸ்ட் பண்றதுக்கு, சரி, அவங்களோட ட்ரீமை வந்து பர்சீவ் பண்றதுக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் பாலிசி ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார் பார்ட்னர்ஷிப். சரியா, 50% பிரைவேட் 50% பப்ளிக் ரெண்டு செக்டாரும் சேர்ந்து தான் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்போர்ட்ஸ் பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. சரியா, இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அடுத்து போலாம். அடுத்து யூபி கவர்மெண்ட் வந்து செட் அப் மைக்ரோ டைரிஸ் ஆஃப் இந்தியன் கவு பிரீட்ஸ். ஓகேவா, சரியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கவு பிரீடுக்கு, மாட்டு இனத்துக்கு மைக்ரோ டைரிஸ் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து செட் பண்ண போறாங்க. இதனால பாலோட உற்பத்தியும் அதிகமாகும் அண்ட் இண்டிஜினியஸ் இந்தியாவிலேயே பிறந்து வளரக்கூடிய மாட்டு இனங்கள் வந்து அதிகமாகும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. சரியா, டு ப்ரோமோட் இண்டிஜினியஸ்னாலே இந்தியாவிலேயே உருவாகிறது. இது வந்து நந்து பாபா மில்க் மிஷனுக்கு கீழே
ஒவ்வொரு ஃபார்மர்ஸ்க்கும் 40,000 வரைக்கும் சப்சிடி கொடுக்குறாங்க. எதுக்காகனா இண்டிஜினியஸ் கவு பிரீடை வாங்குறதுக்காக. ஓகேவா, இது நந்த்பாபா மில்க் ஸ்கீம். சரியா, உத்தரப்பிரதேஷ் தான் வந்து இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் மில்க் ப்ரொடியூசர் ஸ்டேட். சரியா, தெரிஞ்சுக்கோங்க. இந்த டைரி ப்ரொடியூஷனை மேம்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து யூபிசிஎம் ஆரோக்கினி இனிஷியேட்டிவ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படிங்கறத லான்ச் பண்ணிருக்காங்க. இது என்னன்னா கிட்டத்தட்ட 746 கஸ்தூபா காந்தி பாலிகா வித்யாலயாஸ், ஓகேவா, இப்படிங்கிற ஸ்கூல் இருக்கு. ஸோ அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்கு சேஃப் அண்ட் செக்யூரிட்டி வழங்கும் விதமா இந்த இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணிருப்பாங்க. சரியா, இதன் மூலமா சாமக்ரா சிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஒரு கேம்ப் நடத்தி அங்க இருக்கக்கூடிய கேர்ள்ஸோட சேஃப்டியையும் செக்யூரிட்டியையும் மேம்படுத்துறாங்க. ஓகேவா, அடுத்து யூபியோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 2-day மில்லட் மகோத்சவ் நடத்துறாங்க. சரியா, 2-day மில்லட் மகோத்சவ் வாஸ் ஆர்கனைஸ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். இது யார் இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் லா அண்ட் ஜஸ்டிஸ் ப்ரொஃபசர் எஸ்பி சிங் பாகில். ஓகேவா, இவர் தான் இதை இனாகிரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போலாம். ஸோ அடுத்து யூபிசிஎம் யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து விஎஃப்எஸ் குளோபல் ஜாயிண்ட் விசா அப்ளிகேஷன் சென்டரும் விஎஃப்எஸ் குளோபல் அகாடமியும் இனாகிரேட் பண்ணி வச்சிருப்பாரு. சரியா, எங்கன்னா லக்னோல விஎஃப்எஸ் ஜாயிண்ட் விசா அப்ளிகேஷன் சென்டர் அண்ட் விஎஃப்எஸ் குளோபல் அகாடமி இனாகிரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. சரியா, தெரிஞ்சுக்கோங்க. இது யாரோட பார்ட்னர்ஷிப்லனா இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி லிமிடெடோட பார்ட்னர்ஷிப்ல. ஓகேவா, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து யூபி கவர்மெண்ட் வந்து 2 ஓப்ரா டீப் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்ங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கன்னா சோன்பத்ரா ஓப்ராங்கிற இடத்துல 800 மெகாவாட் வெறும் 18,000 கோடியிலேயே தயாரிக்கிறதுக்காக. சரியா, சீப்பர் எலக்ட்ரிசிட்டி டு த பீப்புள் ஆஃப் யூபி. ஓகேவா, கம்மியான பிரைஸ்ல யூபி பீப்புள் வந்து பயனடைவாங்க அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா, ஓப்ரா டீப் தெர்மல் பவர் பிளான்ஸ். ஓகே, அடுத்து உத்தரப்பிரதேஷோட சுலேகா வைல்ட் லைஃப் சாங்சுரியில வந்து புதுசா டைகர் நடமாட்டம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா, போட்டோகிராபிக் எவிடன்ஸ் மூலமா இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சுலேகா வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து ஸ்ரவஸ்தி, பால்ராம்பூர் அண்ட் கோண்டாஸ் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து லொகேட் ஆயிருக்கு. இதை வந்து எப்போ வைல்ட் லைஃப் சாங்சுரியா அறிவிச்சிருப்பாங்கன்னா 1988ல. ஓகேவா, அண்ட் அடுத்து யூபி கவர்மெண்ட் வந்து எஜுகேஷன் சர்வீஸ் செலக்ஷன் கமிஷன் செட் பண்றதா டிசைட் பண்ணிருக்காங்க. சரியா, எஜுகேஷன் சர்வீஸ் செலக்ஷன் கமிஷனா ஒண்ணும் இல்ல, நம்ம நாட்டில் டெட் எக்ஸாம் எப்படியோ அதே மாதிரி யூபியில் எஜுகேஷன் சர்வீஸ் செலக்ஷன் கமிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க டீச்சர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்றதுக்காக. ஓகேவா, அடுத்து ஹரியானாவோட ஸ்டேட் நியூஸ் பார்க்கலாம். ஹரியானாவில் இருக்கக்கூடிய சுல்தான்பூர் நேஷனல் பார்க்கு G20 டெலிகேட்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சுல்தான்பூர் நேஷனல் பார்க்கை வந்து சுல்தான்பூர் பேர்ட் சாங்சுரின்னு இதுக்கு முன்னாடி அழைச்சிருக்காங்க. இது குர்கான் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இது 75 ராம்சார் சைட்ல இதுவும் ஒன்று. ஓகேவா, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஹரியானாவோட சிஎம் வந்து மனோகர் லால் கட்டர் வந்து தீன் தயாள் உபாத்யாய் அந்தியோதய பரிவர் சுரக்ஷா யோஜனாங்கிற ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காரு. சரியா, இது வந்து இந்த நேச்சுரலா ஒரு ஆக்சிடென்டலா ஏற்படக்கூடிய டெத் அவங்களுக்கு பினான்சியல் அசிஸ்டன்ஸ் வழங்கும் விதமா இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.8 லேக்கு கீழே இருக்கக்கூடிய இன்கம் வாங்குறவங்களுக்கு அவங்களோட ஃபேமிலிக்கு இந்த பினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போலாம். டெல்லியோட ஸ்டேட் நியூஸ் பாருங்க. 31st edition of New Delhi World Book Fair, ஓகேவா, இஸ் பீயிங் ஆர்கனைஸ்டு பை நேஷனல் புக் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா, நேஷனல் புக் ட்ரஸ்ட் அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே நியூ டெல்லி வேர்ல்ட் புக் ஃபேர் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, இது 31வது வேர்ல்ட் புக் ஃபேர். ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது கவர்மெண்ட், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க வந்து இந்தியா ட்ரேட் ப்ரொமோஷன் ஆர்கனைசேஷன் அவங்க கூட கொலாபரேஷன் வச்சு இந்த புக் ஃபேரை நடத்திருக்காங்க. சரியா, இது பிரகதி மைதான்கிற இடத்துல 9 நாள் நடந்திருக்கு. சரியா, அண்ட் அடுத்து பிரான்ஸை வந்து கெஸ்ட் ஆஃப் ஹானர் கண்ட்ரியா அழைச்சிருக்காங்க. ஓகேவா, இந்த வருஷம் இந்த புக் ஃபேரோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா எலிக்சர் ஆஃப் ஃப்ரீடம். ஓகேவா, எலிக்சர் ஆஃப் ஃப்ரீடம் to celebrate and remember 75 years of India and its glorious past in honor of 75th anniversary of India's independence. சரியா, 75 வருஷம் ஆச்சுல இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகி, அதை வந்து போற்றும் விதமா இந்த வருஷம் எலிக்சர் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிற தீம் வச்சிருக்காங்க. ஓகேவா, அடுத்து டெல்லியோட டெபியூட்டி சிஎம் மணிஷ் சிசோடியா. ஓகேவா, மணிஷ் சிசோடியா அவர்கள் வாட்ஸ்அப் சாட் போட் பால் மித்ரா அப்படிங்கிற சாட் போட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கமிஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். ஓகேவா, சைல்ட் ரைட்ஸ் ப்ரொடக்ஷன் கமிஷன் தான் வந்து இந்த
இந்த பால்மித்ரா சாட்பாட்டை டெவலப் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, இது டூ வே கம்யூனிகேஷன் பிட்வீன் பீப்புள் அண்ட் கமிஷன். ஓகேவா, டைரக்டா பீப்புள்கிட்ட இருந்து கமிஷனுக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து டைரெக்டாக அந்த வாட்ஸ்அப் சாட்பாட் மூலமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது அந்த கம்ப்ளைண்ட் ஸ்டேட்டஸ் என்ன நிலைமையில இருக்குன்னு ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக இந்த மாதிரி ஒரு போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா, வாட்ஸ்அப் சாட்பாட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போகலாம். அடுத்து டெல்லி வந்து 2 day G20 தீம்டு ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, டெல்லியோட முனிசிபல் கவுன்சில் 2 day ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க இந்த G20 தீம்ல. ஓகேவா, சோ இதோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா கலர் அண்ட் வைப்ரன்ஸ். ஓகே, கலர் அண்ட் வைப்ரன்ஸ். இது வந்து யூனியன் மினிஸ்டர் பூபேந்தர் யாதவ் தான் வந்து இனாகிரேட் பண்ணிருப்பாரு. ஓகேவா, அடுத்து 13 day துலிப் ஃபெஸ்டிவலும் டெல்லி முனிசிபல் கவுன்சில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா, 13 day துலிப் ஃபெஸ்டிவல் அண்ட் 2 day G20 தீம்டு ஃப்ளவர் ஃபெஸ்டிவல். ஓகேவா, இது ரெண்டுமே டெல்லியோட முனிசிபல் கவுன்சில் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து டெல்லி கவர்மெண்ட் வந்து மொஹல்லா பஸ் ஸ்கீம் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, இது எதுக்காகனா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மாடர்னைஸ் பண்றதுக்காக மொஹல்லா பஸ் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் டைரி மினிஸ்டர் பர்ஷோத்தம் ரூபாலா அவங்க வந்து நியூ ட்ரக் அண்ட் இனாகுலேஷன் சிஸ்டம் போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நண்டி NOC அப்ரூவல், இவங்க தான் வந்து இந்த போர்ட்டலுக்கு அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இது யார் லான்ச் பண்ணி வச்சிருப்பாங்க? ஸ்ரீ பர்ஷோத்தம் ரூபாலா. ஓகேவா, நியூ ட்ரக் அண்ட் இனாகுலேஷன் சிஸ்டம் போர்ட்டல். ஓகேவா, அடுத்து டூரிசம் மினிஸ்டர் அட்டிஷி அப்படிங்கிறவரு 32வது ஆனுவல் மேங்கோ ஃபெஸ்டிவலை வந்து இனாகிரேட் பண்ணி வச்சிருப்பாரு. சரியா, ஸோ இதை வந்து டெல்லி டூரிசம் டிபார்ட்மெண்ட் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, லாஸ்டா 2019 தான் வந்து மேங்கோ ஃபெஸ்டிவல் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இப்போதான் ரீசெண்டாக நடந்திருக்கு. ஓகேவா, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போகலாம். அடுத்து நேஷனல் லா யூனிவர்சிட்டி வந்து ஏக்லவ்யா ரிசர்ச் அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. சரியா, ஏக்லவ்யா ரிசர்ச் அஃபிலியேட் ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிருப்பாங்க. இது எதுக்காகனா இது லா டிகிரி படிக்கிறவங்களோட அகாடமிக்ஸ் ரிலேட்டடான இனிஷியேட்டிவ். ஸோ அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க, ஏக்லவ்யா ரிசர்ச் அஃபிலியேட் ப்ரோக்ராம். ஓகேவா, அடுத்து ஹிமாச்சல் பிரதேஷோட ஸ்டேட் நியூஸ் பார்க்கலாம். ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து சாசக்த் மகிழா ரின் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா, இது எதுக்காகனா கொலாட்ரல் ஃப்ரீ லோன் ஸ்கீம். சரியா, உமனை வந்து எம்பவர் பண்றதுக்காக கொலாட்ரல் ஃப்ரீ லோன் ஸ்கீம் வந்து கொடுக்கறதா ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா, இது எந்த பேங்கோட சேர்ந்துனா ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க், இவங்க தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க. இதனால செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் உமனோட லைவ்லிஹுட் ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாமே மேம்படும் பாக்குறாங்க. ஓகேவா, அடுத்து ஹிமாச்சல் கவர்மெண்ட் வந்து ஹிம் தத்தா போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா, இது எதுக்காகனா டு இன்டகிரேட் டேட்டா ஆஃப் ஆல் ஆர்கனைசேஷன். சரியா, எல்லா ஆர்கனைசேஷனோட டேட்டாவையும் ஒன்னா இன்டகிரேட் பண்றதுக்காக இந்த ஹிம் டேட்டா போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா, அண்ட் அடுத்து ஹிமாச்சல் கவர்மெண்ட் வந்து கிரீன் ஹைட்ரஜன் பாலிசியும் ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. சரியா, கிரீன் ஹைட்ரஜன் பாலிசி. ஓகேவா, ஹைட்ரஜனோட யூஸ் அண்ட் அதை வந்து எப்படி நம்ம இந்த ஸ்டேட்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாலிசியை வந்து மேக் பண்ணிருக்காங்க. அடுத்து போலாம். அடுத்து ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு பிகின் கமர்ஷியல் கல்டிவேஷன் ஆஃப் லிக்கோரைஸ். ஓகேவா, லிக்கோரைஸை கமர்ஷியலா கல்டிவேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேவா, லிக்கோரைஸ் அப்படின்னாலே முல்லத்தி, கிளைசிரைஸா கிளாப்ரா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஓகேவா, ஸோ இது ஒரு முக்கியமான மெடிசினல் யூஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் கமர்ஷியலா ஹிமாச்சல் பிரதேஷ்ல கல்டிவேட் பண்ண போறாங்க. அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து சஞ்சீவனி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதன் மூலமா வெட்டனரி சர்வீஸ்லாம் வந்து வீடு வீட்டுக்கு போய் டைரக்டாவே அவங்களுக்கு சர்வீஸ் கிடைக்குமா. சரி, அதாவது ஆடு மாட்டுகளுக்குலாம், ஆடு மாடு எல்லாத்துக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் வீட்டுக்கே வந்து குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க இந்த சஞ்சீவினி ஸ்கீமுக்கு கீழே. சரி, ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நம்ம நாட்டிலாம் வந்து டைரக்டா வீட்டுக்கு வந்து தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு டோர் ஸ்டெப்லையும் வெட்டனரி சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க. அடுத்து ஹிமாச்சல் பிரதேஷ் சிஎம் வந்து முக்கியமந்திரி
சுக் அஸ்ரை யோஜனா அப்படிங்கிற ஒரு யோஜனாவை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரியா, இது எதுக்காகனா ஆர்ஃபன் சில்ட்ரன் ஆஃப் த ஸ்டேட் வில் பி அடாப்டட் பை த கவர்மெண்ட். ஓகேவா, அதாவது அனாதை குழந்தைகளை வந்து கவர்மெண்டே தத்து எடுத்துக்கிறதாம். ஓகேவா, இதுக்காக 101 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்காங்க. சரியா, 101 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி குழந்தைகள், ஆர்ஃபன் குழந்தைகளை வந்து கவர்மெண்டே தத்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ முக்கியமந்திரி சுக் அஸ்ராய் யோஜனா. சரி, ஆர்ஃபன் மட்டும் இல்லை, உமன் அண்ட் சீனியர் சிட்டிசனையும் கூட இதில் இடம்பெறாங்க. ஓகேவா, அடுத்து ஜம்மு காஷ்மீரோட ஸ்டேட் நியூஸ் பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரில் இந்திரா காந்தி துலீப் கார்டன் இருக்கு. சரியா, அதுதான் வந்து ஏஷியாவோட லார்ஜஸ்ட் துலீப் கார்டன். இது பப்ளிக்காக திறந்து வச்சிருக்காங்க. சரியா, இது தால் லேக் நடுவுலையும் சாபர்வான் ஹில்ஸுக்கு நடுவுலையும், சரியா, தால் லேக் அண்ட் சாபர்வான் ஹில்ஸுக்கு நடுவில் இருக்குது இந்த ஏஷியாவோட லார்ஜஸ்ட் துலீப் கார்டன். ஓகேவா, இப்போ ஸ்ப்ரிங் வந்ததுனால ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் மாதிரி அந்த துலீப் ஃபெஸ்டிவலை ஜம்மு காஷ்மீர்ல கொண்டாடுறாங்க. ஓகேவா, அடுத்து லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா. ஓகேவா, ஜம்மு காஷ்மீரோட லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹா அவர்கள் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெலி மென்டல் ஹெல்த் அசிஸ்டன்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் அக்ராஸ் ஸ்டேட். ஓகேவா, அதுக்காக ஒரு சாட் பாட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 24/7 சர்வீஸ், 24/7 ஹவர்ஸும் அவங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கும். சரியா, ஹெல்த் கவுன்சிலர்ஸ் மூலமா சர்வீஸ் கிடைக்கும். சரியா, மென்டலி பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா, ஸோ தெரிஞ்சுக்கோங்க, இதை வந்து மனஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, டெலி மனஸ். ஓகே, அடுத்து ஜம்மு காஷ்மீரோட சீஃப் செக்ரட்டரி அருண்குமார் மேத்தா மொபைல் தோஸ்த் ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, ஆப்கா மொபைல் ஹமாரா தஃப்தர் அப்படிங்கிற ஒரு மொபைல் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கும் சிட்டிசன் சர்வீஸுக்கும், சரியா, கவர்மெண்ட் வந்து டைரக்டா சிட்டிசனுக்கு சர்வ் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மொபைல் தோஸ்த் ஆப்புங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து கவர்மெண்ட், ஜம்மு காஷ்மீர் கவர்மெண்ட் வந்து 14வது இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா. ஓகேவா, கிசான் சம்மன் நிதி யோஜனா, இதாவது ஃபார்மர்ஸ்க்கு வந்து குறைந்தபட்ச அவங்களுக்கு ஊக்கத்தொகை மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல 14வது இன்ஸ்டால்மெண்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட், ஜம்முல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அடுத்து ஜம்மு காஷ்மீரோட கவர்மெண்ட் வந்து அல்டர்னேட் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் ஃபார் சஸ்டைனபிலிட்டி ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா ஆர்கானிக் ஃபுட் ப்ரொடக்ஷனை வந்து பூஸ்ட் பண்றதுக்காக. ஓகேவா, அண்ட் எக்கனாமிக் ரிட்டர்ன்ஸும் இதனால அதிகமாகும். அதுக்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அல்டர்னேட் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் ஃபார் சஸ்டைனபிலிட்டி ப்ராஜெக்ட், நீடித்த வளர்ச்சி. ஓகேவா, அடுத்து அடுத்து ஜம்மு காஷ்மீர் கவர்மெண்ட் வந்து சென்சார் பேஸ்டு ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரியா, கிட்டத்தட்ட இதுக்காக 30 crore ஒதுக்கியிருக்காங்க. இது என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ். ஓகேவா, இந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மூலமா எல்லாமே ஆர்டிஃபிஷியலா கொண்டு போகலாம். சரியா, மேன் யூஸ் இல்லாம எஃபிஷியண்டா எப்படி ஆர்டிஃபிஷியல் வந்து அங்க அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து போலாம். அடுத்து லடாக்கோட ஸ்டேட் நியூஸ் பாருங்க. லடாக் வந்து யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டாங்களா, ஸோ அதை நீங்க தனியா படிச்சாகணும். லடாக்ல வந்து லடாக்கோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் இனாகிரேட்டட் ஃபர்ஸ்ட் எவர் உமன் போலீஸ் ஸ்டேஷன் இன் கார்கில் டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா, கார்கில்ல ஃபர்ஸ்ட் உமன் போலீஸ் ஸ்டேஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்து ஜம்மு காஷ்மீர் கவர்மெண்ட் வந்து லைஃப் சேவிங் ஜாக்கெட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த தால் அண்ட் நிகின் லேக்ல சிகாரா போட்ஸ் இருக்குது. சரி, அந்த சிகாரா போட்ஸ் வந்து டூரிசம் ரிலேட்டட் தான். ஸோ அந்த சிகாரா போட்ஸுக்கு லைஃப் சேவிங் ஜாக்கெட்ஸ் வந்து ஜம்மு கவர்மெண்டே வந்து தயாரிச்சு கொடுக்குறாங்க. ஓகேவா, அடுத்து சிக்கிமோட ஸ்டேட் நியூஸ் பார்க்கலாம். சிக்கிமோட ஸ்டேட் நியூஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, யூனியன் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவும் 4 சிக்கிம் மினிஸ்டரும் சேர்ந்து கோ கிரீன் கோ ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சரியா, இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ். கோ கிரீன் கோ ஆர்கானிக் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா சிக்கிமோட கல்ச்சரை போற்றும் விதமா அண்ட் அந்த அக்ரிகல்ச்சர் செக்டர்ல அந்த ஸ்டேட் வந்து கண்ட்ரிக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க அந்த ஸ்டேட் அப்படிங்கிறதுக்காக இந்த கோ கிரீன் கோ ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அண்ட் அடுத்து பம்சு ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்றாங்க சிக்கிம்ல. ஓகேவா, பம்சு அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றாங்க. இது எங்கன்னா தாசிடிங் மொனாஸ்ட்ரியில வந்து இந்த பம்சு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, அடுத்து
பிரேம் சிங் தாமாங் ஓகேவா, சிக்கிமோட சிஎம் பிரேம் சிங் தாமாங் ஒரு நியூ இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணிருக்காங்க. மேரோ ருக் மேரோ சந்தாதி ஓகேவா அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணிருக்காங்க. பிளான்ட் ட்ரீ லீவ் அ லெகசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ். இது என்னன்னா சிக்கிம்ல பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 100 ட்ரீஸ் வந்து பிளான்ட் பண்ணணும் சரியா. அதாவது under which 100 trees will be planted for every child born ஓகேவா. ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போது 100 ட்ரீ பிளான்ட் பண்றதா இருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ் தான் இது. மேரோ ருக் மேரோ சந்ததி ஓகேவா, பிளான்ட் ட்ரீ லீவ் அ லெகசி ஓகேவா. இது வந்து பேரண்ட்ஸுக்கும் அந்த கவர்மெண்ட்டும் சேர்ந்து இந்த மாதிரி 100 ட்ரீஸ் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து அஸ்ஸாம் கவர்மெண்ட் நியூஸ் பார்க்கலாம். அஸ்ஸாம் வந்து பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர் பாட்டில்ஸை பேன் பண்ணியிருக்காங்க சரியா. லெஸ் தென் 1 லிட்டருக்கு கீழே இருக்கக்கூடியது சரியா, 1 லிட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய பேக்கேஜ்டு பாட்டிலை வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்டு 2024 அக்டோபருக்கு அப்புறம் 2 லிட்டர்ஸ்க்கு கீழே இருக்கிறதுமே பேன் பண்ண போறாங்க ஓகேவா. ஸோ அப்போ டோட்டலா அஸ்ஸாம்ல பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் பாட்டில் இனிமேல் வரப்போறது இல்லை ஓகேவா. அடுத்து போலாம். ஸோ அடுத்து அஸ்ஸாம் இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லை கிளியர் பண்ணியிருக்காங்க சரி அஸ்ஸாம் கவர்மெண்ட். அஸ்ஸாம் இண்டஸ்ட்ரியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அமெண்ட்மெண்ட் பில் ஓகேவா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து போகலாம். ஸோ அடுத்து பிஎம் மோடி ஹேஸ் விர்ச்சுவலி கமிஷன்ட் 91 FM transmitters of capacity of 100 watt in Assam ஓகேவா. frequency FM அப்படிங்கிறது அந்த frequency ரிலேட்டடா. ஸோ இவ்வளோ 91 FM transmitter of capacity 100 watt ஓகேவா. 100 watt capacity இருக்கக்கூடிய 91 FM transmitters கமிஷன் பண்ணி வச்சிருக்காரு சரியா. இது எதுக்காக அப்படின்னா கவர்மெண்டோட ப்ரோக்ராம் அண்ட் பாலிசிஸ்ல வந்து கன்வே பண்றதுக்காக ஓகேவா. ஸோ ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த கண்ட்ரிக்கும் இந்த இனிஷியேட்டிவ் போகணும் சரியா. அதாவது எஃப்எம்ல 91 எஃப்எம் நம்ம சொல்லுவோம்ல, 91 ஃப்ரீக்வன்சி 91 98 அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி சொல்லுவோம்ல, அதில் 91 ஃப்ரீக்வன்சியில் போய் பார்த்தோம்னா கவர்மெண்டோட நியூஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. இதை வந்து அஸ்ஸாமில் வச்சு தான் கமிஷன் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்து அஸ்ஸாமில் டீ கார்டன்ஸை வந்து மேம்படுத்துறதுக்காக 64 கோடி ஒதுக்கியிருக்காங்க சரி அவங்களோட பட்ஜெட்டில். ஏன்னா டீ இண்டஸ்ட்ரி தான் வந்து அஸ்ஸாமோட பேக்போன் அண்ட் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ல 90% வந்து அஸ்ஸாமோட டீ தான் வந்து பங்கு வகிக்குது சரி. அதனால அதை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த 64 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க ஓகேவா. அடுத்து அஸ்ஸாம் வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் படிச்சிருக்காங்க சரியா. அஸ்ஸாம் ஸ்டேட்ல என்னன்னா லார்ஜஸ்ட் பீகு பெர்ஃபார்மன்ஸ் அட் அ சிங்கிள் வென்யூ ஓகேவா. கிட்டத்தட்ட 11,304 ஃபோக் டான்சர்ஸ் ஒரே நேரத்தில் பீகு டான்ஸ் ஆடி இருக்காங்க சரியா, வித் 2,500 ட்ரம்மர்ஸோட ஓகேவா. இது வந்து சுராஜ் சஜாய் ஸ்டேடியம் கவுஹாத்தியில் வச்சு நடந்திருக்கும். இதுக்கு முன்னாடி சைனா தான் வந்து அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. 7,700 பேர் அட் அ டைம்ல 2015 வந்து சைனாவோட ட்ரெடிஷ்னல் டான்ஸை பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. பட் இங்க நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அஸ்ஸாமோட பெஸ்ட் ஃபெஸ்டிவலான பீகு சரி, அஸ்ஸாமோட முக்கியமான ஃபெஸ்டிவல் இந்த பீகு. ஸோ இதை வந்து டான்ஸ்னு சொல்லுவாங்க, பீகு ஃபெஸ்டிவல் பீகு டான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பீகு டான்ஸ் வந்து சிங்கிள் வென்யூவில் கிட்டத்தட்ட 11,000 பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் படிச்சிருக்காங்க ஓகேவா. அடுத்து போகலாம். அடுத்து பவன் ஹான்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஹெலிகாப்டர் சர்வீஸ் ப்ரொவைடர், இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கூட சேர்ந்துட்டு அஸ்ஸாமில் ஒரு 6 ரூட் வழியா புதுசா ஹெலிகாப்டர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் உடே தேஷ்கா ஆம் நாகரிக் சரி, RCS உடான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமுக்கு கீழே 6 ரூட்ல இந்த ஹெலிகாப்டர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க ஓகேவா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, இந்த RCS உடான் அப்படிங்கிறது வந்து ரீஜனல் கனெக்டிவிட்டி சரியா. அந்த ஃபிளைட் சர்வீஸ் வந்து ரீஜனலாக ஒரு ரீஜனாவும் கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம். ஸோ இது எந்தெந்த பிளேஸ் எல்லாம் கவர் பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க சரியா. டிப்ருகர்ல இருந்து எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு பார்த்துக்கோங்க ஓகே. அடுத்து மாஸ்டர் கார்டோ அக்சஸ் டெவலப்மெண்ட் சர்வீஸ் வந்து நியூ ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. மெயின் ஸ்ட்ரீமிங் அக்ரிகல்ச்சர் த்ரோ நெட்வொர்க்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிருக்காங்க சரியா. இது எதுக்காகனா அஸ்ஸாமோட ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து எம்பவர் பண்ணணும் சரியா. அஸ்ஸாமோட ஃபார்மர் ஆர்கனைசேஷனை வந்து எம்பவர் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க சரியா. அடுத்து
அசாம் கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் வந்து பில்ட் பண்ண போறாங்க. சரி, எங்கன்னா நுமாலிகர்க் அண்ட் கோபூர்ங்கிற இடத்துல. ஓகேவா, அந்த இடத்துக்கு நடுவில் அண்டர் வாட்டர் டனல் பில்ட் பண்ண போறாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு 6000 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து அசாம் கவர்மெண்ட் வந்து வேர்ல்டு பேங்க் கூட சேர்ந்து ஹை குவாலிட்டி ஹெல்த் கேர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போறாங்களா. சரியா, இதுக்காக $391 மில்லியன் வேர்ல்டு பேங்க் இருந்து ஃபைனான்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேவா, அஸ்ஸாமும் திரிபுராவும் சேர்ந்து. ஓகே. அடுத்து ஆயுஷ்மான் அசோம் அப்படிங்கிற முக்கியமந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனாக்கு கீழே வரக்கூடிய ஸ்கீம். இது ஒரு ஹெல்த் அஷூரன்ஸ் ஸ்கீம். சரியா, கேஷ்லெஸ் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். சரியா, அதாவது ஒரு ஃபேமிலிக்கு 5 லட்சம் வரைக்கும் ஒரு ஃபேமிலிக்கு கொடுக்க போறாங்க. சரியா, இது அஸ்ஸாம் சிஎம் ஹிமந்தா பிஸ்வா சர்மா அவங்க தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரியா, இது வந்து பிஎம் ஜன் ஆரோக்கிய யோஜனா வேற, அதாவது முக்கியமந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா வேற. சரி, இது ஒவ்வொரு ஸ்டேட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரியா, நம்ம ஸ்டேட் ஸ்கீமும் இருக்கு, சென்ட்ரல் ஸ்கீமும் இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சரியா, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வேற அது வேற. ஓகேவா. அடுத்து மணிப்பூரோட ஸ்டேட் நியூஸ் பாருங்க. மணிப்பூர் வெர்ஷன் ஆஃப் ஹோலி. சரியா, மணிப்பூரோட ஹோலின்னு சொல்லப்படுற யாஷங் ஃபெஸ்டிவல் வந்து ஃபுல் மூன் டே அப்போ செலிப்ரேட் பண்றாங்க. சரியா, பிப்ரவரி மார்ச் டைம்ல இருக்கக்கூடிய ஃபுல் மூன் டே அப்போ இந்த யாங்சங் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றாங்க. அண்ட் கொங்ஜம் டேனும் ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணாங்க. இது எதுக்காகனா ஆங்கிலோ மணிப்பூரி வார வந்து கமமரேட் பண்ணும் விதமா, அதை போற்றும் விதமா வந்து கொங்ஜம் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேவா. இது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல செலிப்ரேட் பண்றாங்க? தௌபல் டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா. அடுத்து ஹுன் யக் தோடா கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல். சரியா, ஹுன் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல், கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலும் இது பண்றாங்க. சரியா, ஹுன் தோடா அப்படிங்கிறது ஒரு ட்ரைபல். ஓகேவா, ட்ரைபல் பீப்புள் அவங்க கொண்டாடக்கூடிய ஃபெஸ்டிவல் தான் இந்த ஹுன் தோடா கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல். ஓகேவா. அடுத்து மணிப்பூர் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபேஷியல் ரெகக்னேஷன் சிஸ்டம் ஃபார் இன்னர் லைன் பெர்மிட் சிஸ்டம். ஓகேவா. அதாவது ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. சரியா, இப்போ நம்ம போன்ல எப்படி அன்லாக் பண்ணணும்னா ஃபேஸ் வந்து காமிச்சா அன்லாக் ஆகும், அதே மாதிரி இங்கேயும் ஒவ்வொரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லயும் அண்ட் ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த மாதிரி ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. அடுத்து திரிபுரா கவர்மெண்ட் வந்து கேர் பூஜா அப்படிங்கிற ஒரு ரிலிஜியஸ் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணாங்க. சரியா, திரிபுரா ஸ்டேட். ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. இது எந்த மந்த்ல செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா ஜூலைல. ஓகேவா. ஸோ ஜூலைல தான் இந்த மந்த் இது செலிப்ரேட் பண்ணுவாங்க. கார்ச்சி பூஜா அது நடந்து ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தான் இந்த கேர். ஓகேவா, வாஸ்து தேவதா அப்படிங்கிறவங்களுக்காக கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த கேர் பூஜா. ஓகேவா. ஸோ இதோட நமக்கு ஸ்டேட் நியூஸ் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் எல்லா ஸ்டேட் நியூஸும் அண்ட் முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். உங்களுக்கு இன்னும் ஸ்கீம்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா நான் எஸ்எஸ்சி சேனலில் தனியாகவே எல்லா ஸ்டேட் ஸ்கீம்ஸையும் தனியாக இண்டிவிஜுவலாக எடுத்து போட்டிருப்பேன், மேக்ஸிமம் நிறைய டீட்டெயில்ஸோட. ஸோ அதையும் வேணாலும் போய் பார்த்துக்கோங்க. இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகேவா. பிடிஎஃப் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பட் கண்டிப்பாக சீக்கிரமாக உங்கள் கைக்கு வந்துடும். ஓகேவா. ஸோ அதனால் மறக்காமல் வீடியோ எல்லாத்தையுமே ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பாய்.